ஓகேடா. இப்ப பார்க்க போறது 2023. முதலாவது இலத்திரன் வோல்ட் ஆனது. இலத்திரன் வோல்ட் என்னடா? சக்தியின் அலகு. அது ஒரு நேரடி கேள்வி. முதலாவது விடை. ரெண்டாவது எம் கம கேபிட்டல் எம் கம சிமோல் எம் எனும் இரு சீரான கோளத்திணிவுகளின் மையங்களுக்கு இடையேயான தூரம் ஆறாகும். இரு திணிவுகளினதும் ஈர்ப்படுத்து சக்தி யாது? இது இதுவும் நேரடி கேள்வி தானேடா. ஈர்ப்படுத்த சக்தி W சமன் விக்யூ. வி என்றது அழுத்தம். இப்ப கேபிட்டல் எம்மால உருவாக்கப்படுற அழுத்தம் சரி விஎம். இப்ப கேபிட்டல் எம்மால உருவாக்கப்படுற அழுத்தம் எவ்வளவு? மைனஸ் ஜி எம் ஓவர் ஆர். எது சிமோல் எம்மால பெருக்கி விட்டுருந்தா மைனஸ் ஜி கேபிட்டல் எம் இன்டு சிமோல் எம் இன்டு ஆர் என்று வரும். இரண்டாவது விடை. மூன்றாவது கேள்வி. ஒரு எருது ஒரு வண்டியை இழுத்து செல்லும் போது எருதை முன்னோக்கி இயங்க செய்யும் விசை. எருது இதன்டாடா. எருதுமா ஏங்குறோம். எருதுண்ட கால் இதடா. சரியோ? எருதுண்ட கால் வந்து பின்னோக்கி உதைக்கல, அது முன்னோக்கி போகுது. அப்ப பின்னோக்கி உதைக்கல அந்த உராய்க்கு அந்த நிலத்துக்கு எதிராக உராய் விசை இருக்கு மேல அந்த கால்ல, அது வந்து முன்னோக்கி தள்ள போகுது. அப்ப எருத முன்னோக்கி தள்ள போற வந்து அந்த உராய் விசையாத்தான் இருக்கும். எருது பின்னுக்கு காலை தள்ளுது. அந்த கால் எருது வந்து காலை பின்னுக்கு தள்ளுது. அப்ப அந்த காலுண்ட இயக்கத்தை தடுக்கிற மாதிரி உராய் வந்து முன்னுக்கு இருக்கு. அது எருத முன்னோக்கின திசையை கொண்டு போக போகுது. இப்ப தரை எருதின் காலின் மீது உயர்த்தும் விசை. நான்காவது விடை சரியான விடை. தரையால அதுக்கு ஒரு விசை கிடைக்க போகுது. நான்காவது கேள்வி. 9 மீட்டர் 6 மீட்டர் எனும் பெருமன்களை உடைய இரு இடப்பெயர்ச்சிகளை கூட்டும் போது பெறத்தக்க ஒரு விளைவில் இடப்பெயர்ச்சி. இப்ப என்ன போன பாசிபிள் 2018 விஷயம்னு சொன்னது. இங்க இடப்பெயர்ச்சி ரெண்டு இடப்பெயர்ச்சி மேக்சிமமா உண்டு ஒரே திசையில இருக்கலாம். இல்லாட்டி ஆக மினிமம்டா எதிரே திசையில இருக்கும். அப்போ 9 6 மண்டா 15 மீட்டர் ஒன்று விளைவிலா இருக்கலாம். இல்லாட்டி 3 மீட்டர் விளைவிலா இருக்கலாம். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டதான் விளைவில் வரப்போகுது. அப்படி பாத்தீங்கன்னா இந்த விட சரியா இருக்கும். 1 மீட்டர் 2 மீட்டர் 16 மீட்டர் 20 மீட்டர் எல்லாம் இந்த ரேஞ்சுக்குள்ளே வரையல. 4 மீட்டர் மட்டும்தான் இந்த ரேஞ்சுக்குள்ள வந்திருக்கு. அப்ப விட என்ன? 4 மீட்டர். மூன்றாவது விடை. ஐந்தாவது கேள்வி. நெட்டாங்கு அலைகளினால் காட்டப்படாதது. தெறிப்பு, முறிவு, தலையீடு, கோணல், முனைவாக்கம். முனைவாக்கம் வந்து எப்பவுமே குறுக்கலைகளுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா என்ன? ஐந்தாவதுக்கு விடை ஐந்தாவது. ஆறாவது கேள்வி. ஒரு கரும்பொருளின் தனி வெப்பநிலை இருமடங்கினால் உயர்த்தப்படும் போது அக்கரும்பொருளின் ஓரலகு பரப்பினால் ஓரலகு நேரத்தில் கதிர்க்கப்படும் சக்தி. சரியோ? கரும்பொருள் ஒன்றால ஓரலகு நேரத்துல ஓரலகு பரப்பால கதப்படுற சக்திக்கு சமன் சிக்மா டீண்ட தனி வெப்பநிலை 4ஆம் அடுக்கு. இங்க சிக்மான்றது என்ன? தெபனின் மாறிலி. தனி வெப்பநிலைன்னா 4ஆம் விளைவுக்கு தான் நேர்வீத சமன். இப்ப தனி வெப்பநிலையில 2 மடங்கு ஆச்சுன்னா 4ஆம் அடுக்குண்டா 16 மடங்கால கூட போகுது. அப்படின்னா என்ன விட? 16 மடங்கால் அதிகரிக்கும். நான்காவது விடை. ஏழாவது. இலக்க சுற்றுகளில் டிரான்சிஸ்டர்கள் பயன்படுத்தப்படும் போது அவை தொழிற்படுவது. இலக்க சுற்றுகள் என்னன்றா 1ம் 0. இப்போ 1 0ன்ற ஒரு அவுட்புட்டை கொடுக்கல. இப்ப ஒரு சின்ன வோல்டேஜ் 5 வோல்டேஜ் கொடுக்கல 1 0 வோல்டேஜ் கொடுக்கல 0 அவுட்புட் தரது என்ன? இது நிரம்பல் பிரதேசத்துல 1 மேக்சிமம் வரப்போகுது. 0 0ல இருக்க போகுது. இது நேரடி தியரி கேள்வி. நிரம்பல் பிரதேசத்திலையும் துண்டிப்பு பிரதேசத்திலையும். ஐந்தாவது விடை. எட்டாவது கேள்வி. ஒரு நியூத்திரனின் குவாக் சேர்மானம். ஒரு நியூத்திரன் ஏற்றம் வந்து 0. ஒரு அப்குவாக்குண்ட வந்து பிளஸ் 3 மேல் 2 இலத்திரன். ஒரு டவுன் குவாக்குண்ட -3 மேல் 1 இலத்திரன். அப்படின்னா 0 ஏற்றத்துக்கு வர்றதுக்கு 2 அப்பும் ஒரு அப்பும் 2 டவுனும் பெறும். UDD. இரண்டாவது விடை. ஒன்பதாவது கேள்வி. ஒரு இலட்சிய வாயுவின் ஒரு தரப்பட்டுள்ள திணிவின் அமுக்கம் மாறாமல் பேணப்பட்டால் தனி வெப்பநிலை தீயுடன் அதன் அடர்த்தி ரோவின் மாறலை மிகச் சிறந்த வகையில் காட்டுவது. இப்ப PV சமன் NRT. இப்ப இந்த என்ன எழுதலாம்? PV திணிவின்கள் மூலர் திணிவு இன்டு RT. PM இங்க கொண்டு போயிட்டு V ஆல பிரிச்ச மாட்டா PM சமன் ரோ RT என்று வரும்.
இதுல என்ன இது அமுக்கம் எல்லாம் மாறையில மூலத்தினையும் மாறாது, ஆறும் மாறாது. இப்போ ரோ நேர்மாறு வீத சமன் டி என்று இருக்கும். இப்போ ரோக்கும் டீக்கும் இடையிலான விரைவு வந்து இது குறைஞ்சு கொண்டு வர மாதிரி வந்திருக்கணும். இந்த விட 5வது விடை. பத்தாங்கள்ளி பத்தாங்கள்ளி 3 வெப்ப இயக்கவியல் செயல்முறைகள் கீழே தரப்பட்டுள்ளன. சம வெப்ப செயல்முறை வெப்ப இயக்க செயல்முறைன்னு சொல்லிக்கிறார். டெல்டா கியூ சமன் ஒவ்வொரு வெப்ப இயக்க செயல்முறைக்கும் இந்த சமன்பாடை பாய்க்கலாம். டெல்டா கியூ சமன் டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூ. இப்ப சமவெப்ப செயல்முறை என்றால் டெல்டா யூ மாறாது. அப்ப டெல்டா கியூ சமன் டெல்டா டபிள்யூ தான் இருக்க போகுது. அதாவது உறிஞ்சப்பட்ட வெளிவிடப்பட்ட வெப்பம் அகச்சக்தியின் அதிகரிப்பு இல்லாட்டி குறைவுக்கு சமனா இருக்கும். இது சமவெப்ப செயல்முறை. அதுக்கு அடுத்தது ஒரு மாறா கனவளவு செயல்முறை. மாறா கனவளவு செயல்முறை என்றா ஓகே ஒரு மாறா சரி சரி சமவெப்ப செயல்முறை என்றா டெல்டா யூ வந்து பூஜ்ஜியம். டெல்டா யூ பூஜ்ஜியம் என்றா உறிஞ்சப்பட்ட இல்ல வெளிவிடப்பட்ட வெப்பம் வந்து டெல்டா டபிள்யூ அதால செய்யப்பட்ட வேலைக்கு வந்து சமனா இருக்கும். இது வந்து என்ன சமவெப்ப செயல்முறை. அடுத்தது மாறா கனவளவு செயல்முறை என்றா டெல்டா டபிள்யூ பூஜ்ஜியம். என்ன டெல்டா டபிள்யூ வந்து என்ன பி இன்டு டெல்டா வி தானே. இங்க டெல்டா விஏ பூஜ்ஜியம் இருக்குல்ல, டெல்டா டபிள்யூ பூஜ்ஜியம். அப்படின்னா வழங்கப்பட்ட இல்ல உறிஞ்சப்பட்ட வெப்பம் வந்து இந்த அகச்சக்தி அதிகரிப்புக்கு சமனா இருக்கும். 3வது என்ன ஒரு மாறா அமுக்கு செயல்முறை. மாறா அமுக்கு செயல்முறையில டெல்டா யூவும் கூடலாம் டெல்டா டபிள்யூவும் கூடலாம். கூடுற அளவு தெரியாது. ஆனா வழங்கப்பட்ட வெப்பம் வந்து அகச்சக்தி அதிகரிப்புக்கும் வாயுவால் செய்யப்பட்ட வேலையினையும் கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கும். இதுல என்ன கல்வி ஒரு இலட்சிய வாயுக்கு வழங்கப்படும் எல்லா வெப்ப சக்தியும் வாயுனால் செய்யப்படும் வேலைக்கு மாறுபடத்தக்கது. அப்படின்னா என்ன ஏ மட்டும் சரி ஏண்டா எல்லா சக்தியும் வாயு என்ற வேலைக்கு மாறுறது சமவெப்ப செயல மட்டும்தான். அப்படின்னால் 1வது விடை. பதினோராவது இது கடத்தும் சமாந்தர தகடுகளின் மின்னழுத்தங்கள் முறையே -10 வோல்ட்டும் 30 வோல்ட்டும் ஆகும். தகடுகளுக்கிடையே உள்ள இடைவெளி 2 சென்டிமீட்டர் என தகடுகளுக்கிடையே உள்ள மின்புலச் செறிவு யாது? இது சிம்பிள் தானேடா. E சமன் V/D. தகடுகளுக்கிடையே உள்ள மின்னழுத்தங்கள் மின் அழுத்த வேறுபாடு சிறியது. -10 30 வோல்ட் மட்டும். மின்னழுத்த வேறுபாடு 40 வோல்ட். இடைப்பட்ட தூரம் எவ்வளவு 2 சென்டிமீட்டர். அப்ப 2 தர 10/2 10/2 2000 வோல்ட் மீட்டர் -1 வரும். 3வது விடை. 12வது பின்வருவற்றில் எது மின்புலக்கோடுகள் பற்றி உண்மையானதன்று? 1வது விட புலக்கோடுகள் நேரேற்றங்களில் தொடங்கி மறையேற்றங்களில் முடிவடைகின்றன. இது வந்து பிழை என்னன்னு சொல்லலாம், சரி என்னன்னு சொல்லலாம். என்ன ஒரு பிளஸ் கியூல இருந்த ஏற்றம் வந்து முடிவிலிக்கும் போய் முடியலாம். அதே சமயம் ஒரு மைனஸ் கியூக்கு முடிவிலிருந்து ஏற்றம் அந்த மின்விசை கோடுகள் வரலாம். அதால இது உண்மையான தண்டனம் எடுக்கலாம். அடுத்த 2வது ஒரு தனி நேரேற்றம் இருந்தால் புலக்கோடுகள் முடிவிலியில் முடிவடைகின்றன. அது சரி. இது தனி பிளஸ் கியூ இருந்துச்சுன்னா முடிவிலியில போய் முடிவடையலாம். இரு புலக்கோடுகள் ஒன்றை ஒன்று எப்போதும் வெட்டி செல்ல முடியாது. அதுவும் சரி. இப்ப 2 புலக்கோடுகள் இப்படி போதண்டாடா இதுகள்கிட்ட விளைவுலா இதுகள் வந்து இப்படி புலக்கோடா வரவழிக்கிட்டுறோம். அப்ப 2 புலக்கோடுகள் எப்பவுமே ஒன்று வெட்டாது. அதே மாதிரிதான் காந்த புலக்கோடுகளும். 4வது நிலைமின் புலக்கோடுகள் மூடிய தடங்களை உருவாக்குகின்றன. மூடிய தடங்களை உருவாக்குறதா அது காந்த புலம் மட்டும்தான் மூடிய தடங்களை உருவாக்குறது. அப்ப 4வது விடை உண்மையானது என்று. 5வது மின்புலக்கோளத்தை வகை குறிக்க பயன்படும் புலக்கோடுகள் கற்பனை கோடுகளா? சரி. அது அந்த இடத்துல ஒரு பிளஸ் கியூ இருந்துச்சுன்னா எப்படி போக மாட்டதா காட்டுதாண்டா. அது ஒரு கற்பனையான கோடு. உண்மையிலேயே அப்படி ஒரு கோடு இல்ல. 13வது செறிவு I1 உடைய ஒரு ஒளி முதல் குறித்த புள்ளியில் உண்டாம் ஒளிச்செறிவு மட்டம் 90 டெசிபல் ஆகும்.
செறிவு I2 உடைய மற்றொரு ஒளி முதல் அதே புள்ளியில் ஒளிச்செறிவு மட்டம் 40 டெசிபெல்லை உருவாக்குகிறது. இரு முதல்களிலிருந்தும் உள்ள புள்ளி தூரங்கள் சமனாகும். விகிதம் I1 இங்குள் I2 யாது. இப்ப புள்ளி தூரங்கள்லாம் சமன்னு சொல்லியாச்சுடா. இப்ப நேரடியா பாக்குறேன்டா 50 டெசிபல் 50 டெசிபல்ண்டா அங்கால ஒரு 10 இருக்கு, பிரிச்சா 5 வரும், log 5. அப்ப 10 வந்து குறைஞ்சிருக்கணும், இல்ல 10 வந்து விகிதமா இருந்திருக்கணும். இதை வந்து சமன்பாடு மூலமா பார்த்தோம்டா வர என்ன 90 சமன் 10 log I இன்கு I0. அதுக்கு அடுத்தது 40 டெசிபல் 40 சமன் 10 log இது I1 I2 இன்கு I0. இப்ப ஒன்றுல இருந்து ஒன்றை கழிச்சுனா சரி இதே மீதே மட்டும் 9 4 5 சமன் log I1 இன்கு I0 மைனஸ் log I2 இன்கு I0. அப்ப இப்படி பாக்கலன்றா லோக் லோக் கழிவடைகள் என்ன, அது இங்க வந்து பிரிவடை. 5 வந்து log I1 இன்கு I2 வந்து நேர எழுதலாம். எப்படி இந்த I0 வந்து திரும்ப மேலவா இதுவும் இதுவும் பட்டு இப்ப 15 வந்து I1 இன்கு I2 இருக்கும். இப்ப விகிதம் வந்து 15 இருக்கும். இதைத்தான் நான் நேரடியா சொன்னான் 50 டெசிபல் வந்து வித்தியாசம். அப்ப 5 அதை வச்சு பார்க்கலாம் இந்த சமன்பாடுகள் எழுதாமல். பதினாலாவது கேள்வி. ஒரு உலோகத்தின் மின்னுளைவாய் மீடுதன் F0 ஆகும். மீடுதன் 4F0 உடைய ஒளி அவ்வுலோகத்தின் மீது படும்போது காணப்படும் ஒளி இலத்திரங்களின் உயர்ந்தபட்ச இயக்கப்பாட்டு சக்தியாது. இப்ப KE சமன் HF மைனஸ் பை. இப்ப நுழைவாய் மீடுதன் சொல்லியிருக்கு F0 அப்படின்னா H எவ்வளவு F0ல படுது, 4 F0ல பட போகுது. F0 அப்ப HF0 வந்து மினிமம் தேவை. விடையா வந்து 3HF0 வரும். இந்த இயக்கப்பாட்டு சக்தி. மூன்றாவது விடை. 15வது குவியத்தூரம் 20 சென்டிமீட்டரை உடைய ஒரு குவிய வில்லையும் குவியத்தூரம் 5 சென்டிமீட்டரை உடைய ஒரு குழிய வில்லையும் அவற்றுக்கிடையே உள்ள தூரம் D ஆக இருக்குமாறு ஒரே அச்சில் வைக்கப்பட்டுள்ளன. குவிய வில்லை மீது படும் ஒரு நிற சமாந்தர ஒளிக்கற்றை குளியவில்லையிலிருந்து ஒரு சமாந்தர ஒளிக்கற்றா வெளியேறுமெனின் தூரம் D யாது. இப்போ ஒரு குவியவில்லை இருக்கு, அதே சமயம் ஒரு குளியவில்லை இருக்கு. இதுண்ட வந்து 20 சென்டிமீட்டர், இவற்றை வந்து 5 சென்டிமீட்டர். இப்ப இதுல ஒரு சமாந்தரமா படுற கதிர் இங்கே சமாந்தரமா போகுது. அப்ப நீங்க யோசிக்க வேண்டிய என்ன, இதுண்ட குவிவு மையத்தை நோக்கி வர மாதிரி அந்த கதிர் இருந்திருக்கணும். இது வந்து அதோட குவிவு மையத்தை நோக்கி குவிச்சிருக்கணும். அப்ப இதுண்ட குவிவு மையத்தை நோக்கி இங்க போய் கேட்கல, இது வந்து 20 சென்டிமீட்டரா இருந்திருக்கு. இதுண்ட குவிவு மையத்தை நோக்கி வர்றதா இருந்திருக்குமல்லோ, அப்ப இது வந்து 5 சென்டிமீட்டரா இருந்திருக்கோடியா. ரெண்டுக்கும் இடப்பட்ட ஒரு D வந்து 15 சென்டிமீட்டராக இருக்கும். மூன்றாவது விடை. 16வது கேள்வி. திணிவு MA உடைய துரளி எக்ஸம் திணிவு சிமோல் MA உடைய துரளி எக்ஸம் திணிவு கேபிட்டல் MA உடைய துரளி வளையும் ஒரு ஒப்பமான கிடைமேற்பரப்பின் மீது ஒரு நேரோடு வழியே ஒரே திசையில் இயங்குகின்றன. துரளி எக்ஸின் கதி துரளி வையின் கதியின் இருமடங்காகும். இது 2V, இது V என்று இருக்கும். அடுத்தது இரு துரளிகளும் மோதிய பின்னர் ஒரு பொது வேகத்துடன் ஒருமிக்க செல்கின்றன. மோதிய காரணமாக துரளி வையின் கதி 20% அதிகரிக்கும் எனின் விகிதம் கேபிட்டல் M இங்கு சிமோல் M ஜாதாக இருக்கும். இப்ப உந்த காப்பு தத்துவத்தை பாயப்பட்டா முதலாவது சிமோல் எம்முக்கு உந்த காப்பு தத்துவம் பாய்ச்சப்பட்டா சிமோல் M இன்டு 2V பிளஸ் கேபிட்டல் எம்முக்கு உந்த காப்பு தத்துவம் கேபிட்டல் M இன்டு V. இப்ப புதிய உந்த காப்பு தத்துவம் புதிய உந்தம் அது வந்து கேபிட்டல் M பிளஸ் சிமோல் M. என்ன சொல்லியிருக்கு, முதல் இருந்ததை விட 20% கூடி இருக்கு. அப்ப 1.2 V போயிருக்கு. இப்ப எல்லாத்துலயும் V வெட்டுப்படும் அப்படின்னா 2 சிமோல் M பிளஸ் கேபிட்டல் M சமன் 1/2 கேபிட்டல் M பிளஸ் 1/2 சிமோல் M. அப்ப
இதேங்கால கொண்டு போய் கழிச்சோம்னா சைவரசம் 8 ஸ்மால் எம் சமன் சைவரசம் 2 கேபிட்டல் எம். அப்ப கேபிட்டல் எம்ங்கிற ஸ்மால் எம் வந்து சைவரசம் 8 சைவரசம் 2 அப்படின்னா 4 வரும். எத்தனையாவது விட? இரண்டாவது விடை. பதினாலாவது கேள்வி. ஒரு பந்து கிடையுடன் 60 பாகை கோணத்தில் மேல் நோக்கி எறியப்படுகின்றது. எறியத்தின் தொடக்க இயக்கப்பாட்டு சக்தி கே எனில் பந்தின் உயர்ந்தபட்ச உயரத்தில் அதன் இயக்கப்பாட்டு சக்தி யாது? இப்ப எரியம் வந்து இப்படி இருக்கல, கிடையோட 60 பாகை, கிடையோட 60 பாகைண்டா இது வி. அப்ப இங்க வி என்றா வி ஸ்கொயர் ஹாஃப் எம்பி ஸ்கொயர்டா கே வந்து ஹாஃப் எம்பி ஸ்கொயர்டா இருந்திருக்கணும். மேல உயரத்துல வந்து நிலக்குத்து வேகம் வந்து வி வந்து 0 இருக்கு. கிடவேகம் மட்டும்தான் இருக்கும். கிடவேகம் என்ன? வி கொஸ் 60. கிடவேகம் ஒரு இடத்திலே மாறாது. வி கொஸ் 60 வி/2 இருந்திருக்கும். இப்ப இங்க இயக்க சக்தி வந்து வி வர்க்கத்துக்கு நேர் வீத சமனண்டா வி/2 வி/4 ஆகும். அப்ப k/4 ஆக இயக்க சக்தி மாறும். என்ன விட? நான்காவது விடை. 18வது. நீளம் எல்லையும் விட்டம் டிஏயும் உடைய கம்பியினால் செய்யப்பட்ட ஒரு அமுழ்த்து வெப்பமாக்கினால் ஒரு தரப்பட்ட நீரின் திணிவின் வெப்பநிலை 40 வாசினா உயர்த்துவதற்கு 4 நிமிடம் எடுக்கின்றது. அதே திரவியத்திலான நீளம் 2L விட்டம் 2DM உடைய ஒரு கம்பியினால் செய்யப்பட்ட வேறொரு அமுழ்த்து வெப்பமாக்கியை அதே வெப்பநிலையை 40 வாசினா உயர்த்துவதற்கு எடுக்கும் நேரம் எவ்வளவு நேரம் எடுக்கும்? இப்ப இங்க வெப்பம் வந்து மாற போறது இல்ல. Q/T என்ற வெப்பம் வந்து வழங்க வேண்டிய வெப்பம் மாற போற இல்ல, ஆனா நேரம் மாற போகுது. இப்ப வேல்யூவை பார்க்கணும். முதல் தடவை வேல்யூ என்ன? V²/R. அப்ப V² மாறாது, வழங்க வேண்டிய வெப்பமும் மாறாது. இப்ப நேரமும் ஆறும் ஒன்றுக்கொண்டு நேர்வீத சமனா இருக்க போகுது. அப்ப T வந்து தடைக்கு நேர்வீத சமனா இருக்கும். தடை வந்து என்றா R சமன் ரோ L/A. முதலாந்தரம் என்ன? எல் நீளமும் டி விட்டவன்டா ஆர் ஏர் என்று எடுக்கிறேன். ஆர் ஏர் என்றா ஆர் வர்க்கம். ஏ வந்து ஆர் வர்க்கத்துக்கு நேர்வீத சமனா இருக்கும். அப்ப முதலாந்தரம் எவ்வளவு நேரம் எடுத்திருக்கு? 4 நிமிடம் எடுத்திருக்கு. சமன் எல் நீளம் ஆர் வர்க்கம். பிறகு இப்ப புதிய நீளம் நேரம் கேட்டிருக்கு. இந்த முறை என்ன? 2L நீளம். சரியா? ஆனா 2 மடங்கு ஏற 2 மடங்கு ஏறேண்டா இருக்கிறேன். ஓகே, 2 மடங்கு ஏறேண்டா 4 மடங்கு ஆயிடும். 2 மடங்கு ஏறேண்டா பரப்பளவு πr² அல்லோ 4r வரும். இப்ப 4r வர்க்கம் வரும். அப்ப எல் வெட்டுப்படும், ஆர் வர்க்கம் வெட்டுப்படும். இது வெட்டுப்பட்டா 2, இதுவும் வெட்டுப்பட்டா 2 நிமிஷம். இது இங்கால போய் பெருக்கப்படுச்சுன்னா T சமன் 2 minutes வரும். எத்தனையாவது விட? நான்காவது விடை. இங்க நேரம் வந்து தடைக்கு நேர்வீத சமனண்டா ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதுக்காக செய்யறது ஈஸியா இருக்கும். 19வது. புவியை சுற்றி ஆரே R1 உடைய ஒரு வட்டப்பாதையில் V1 உடன் சுற்றுகின்ற பாதையில் கதை V1 உடன் சுற்றுகின்றது. புவி சூரியனை பற்றி ஓகே எனவும் செவ்வாய் சூரியனை பற்றி ஆரே R2 உடைய வட்டப்பாதையில் கதி V2 உடன் சுற்றுகின்றது எனவும் கொள்க. V1 V2 யாது? சரி, இப்ப வந்து எப்படி அந்த V1 என்ற பெருமானத்தை எடுக்கிறது பார்ப்போம். இப்ப மையன் நாட்டார் முடுகள் mr² வந்து mv²/r வந்து எதுக்கு சமனா இருக்க போகுது? புவியீர்ப்பு விசைக்கு. அது Gmm/r வர்க்கத்துக்கு சமனா இருக்கும். இப்ப V வந்து ருட்டுக்குள்ள Gm/r இருக்கும். ருட்டுக்குள்ள Gm/r. இப்ப V நேர்வீத சமன் 1/√r வரும். இப்ப என்ன சொல்லிருக்கு? V1 சுத்துது, இது R1 நேர புவிக்கு. அப்ப ருட்டுக்குள்ள R1. இப்ப V2 செவ்வாய் சுத்துது, அது R2 சுத்துதுன்னா இங்க R2 விரிக்கலாம், மேல வந்து வெறுக்கப்படும்.
அப்ப ருட்டுக்குள்ள R2 இங்குல R1 மூன்றாவது விடை சரியாக இருக்கும். இருபதாவது பிம்பத்தூரம் வியுடன் குவிவில்லையால் உண்டாக்கப்படும் மெய்பிம்பங்களின் ஏகபரிமாண பெரிதாக்கம் எம்மின் மாறலை மிகச்சிறந்த வகையில் வகை குறிப்பது. இப்ப 1/v - 1/u சமன் 1/f. பிம்பத்தூரம் வியுடன் ஒரு குவிவில்லை பெரிதாக்கம். அப்ப எல்லாத்தையும் v ஆல பெருக்கிறேன். v × v - v × u சமன் v × f. v × v வந்து 1 மைனஸ் v × u தானே m v × f கொண்டு வரும். அதுக்கு அடுத்தது குறிவழக்க நான் பிரதிட்டேன்டா இந்த எஃப்க்கு வந்து மைனஸ் வரும். அப்ப ஓகேயா? ஓகே, மைனஸ் மைனஸ் எஃப்க்கு மைனஸ் வரும். அப்ப இதை இங்க கொண்டு போயிட்டு ஓகே 1/vக்கு மைனஸ் போடும் இங்க. சரி, இதை மறந்துப்ப மெய்பிம்பத்துக்கு தானே. மெய்பிம்பம்டா இங்க 1 - 1/v - 1/u + 1/f கொண்டு வரைக்குள்ள இது மைனஸ் வரும் மைனஸ். அப்ப எல்லாத்தையும் மைனஸ் ஆல வெறிக்கிறேன்டா 1 + m சமன் v × f கொண்டு வரும். அப்ப இந்த ஒன்றை எங்கால கொண்டு போய் பெருக்கினா கழிச்சினண்டா m சமன் v/f - 1. ரெக்கார்டிங் குறி வழக்கு இதுலயே போட்டுக்கொள்ளுங்கடா, அப்பதான் சரியா வரும். -f இருக்கு. ரைட். அப்ப இது வந்து என்ன? y சமன் mx. இங்க m வந்து 1 f, x வந்து v - c என்று வரும். அப்ப என்ன வரைவு வந்து இப்படி வரும். இது 1 இருக்கும். எத்தனையாவோட? இரண்டாவது உடை. 21வது ஓர் ஓட்டத்தை கொண்டு செல்லும் நீண்ட வரிச்சுருளின் அச்சு வழியே வேகம் வியுடன் ஒரு புரோத்தன் அறியப்படும். இது ஒரு வரிச்சுருள். இதுக்குள்ள ஒரு வேகத்தோட வியோட புரோத்தன் அறியப்பட போகுது. இப்ப இதுக்குள்ள காந்த விசை எப்படி இருக்க போதா? காந்த விசை இதுக்குள்ள வந்து இப்படி இருக்க போகுது. இந்த தடம் காந்த விசைக்கு செங்குத்தா போனா தான் அதை விசைதாக்கும். காந்த விசை போற திசையிலேயே ஒரு புள்ளியேற்றம் போச்சுண்டா, ஒரு ஏற்றமோ ஒரு புரோத்தனோ ஒரு மின்னோட்டம் போச்சுண்டா அங்க விசை தாக்காது. அப்ப என்ன? இந்த வியிலே எந்த ஒரு விசையும் தாக்காது. வேற விசையும் தாக்காதபடியா வி என்ற வேகத்தோடய தொடர்ந்து செல்ல போகுது. அப்ப என்ன? ஐந்தாவதுக்கு அச்சு வழியே புரோத்தனின் வேகம் வியுடன் தொடர்ந்து இயங்குமே காந்த விசை செல்ற திசையிலேயே இலத்திரன் போறபடியா, சரி புரோத்தனம் போறபடியா. 22வது ஒரு சீரான மெல்லிய அரைவட்ட தகடு உருவில் காட்டப்பட்டுள்ளது. தகட்டின் புயிர்ப்பு மையம் பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளி. இப்ப இதுதான் அந்த அரைவட்ட தகடண்டா. கிட்டத்தட்ட இது ஒரு செவ்வகமா பாத்தீங்கன்னா இந்த நிறவாசி கிட்ட வரணும். ஆனா இங்க மேல இதுவெல்லாம் குறைஞ்சிருக்கு. அப்போ சொட்டு கீழே வரணும். அப்படி பாத்தீங்கன்னா இது சி என்றது சரியாக வரும். அடுத்து 23வது உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஓர் ஓட்டத்தை கொண்டு செல்லும் ஒரு நேர் கூம்பியின் இரு பக்கங்களிலும் A,B எனும் இரு கடத்தும் வட்ட தடங்கள் கம்பியுடன் ஒரே தளத்தில் வைக்கப்பட்டுள்ளன. கம்பியில் உள்ள ஓட்டம் I பெருமனில் குறையும் போது தடங்களில் தூண்டப்படும் ஓட்டம் ரைட்டா? இது I. B சரியோ? இதால I வந்து என்ன செய்ய போகுது? குறைய போகுது. ஐண்ட பெருமன் குறையுதுண்டா இந்த நேர்கம்பியால உருவாக்குற காந்தப்புலம் எப்படி இருக்க போகுது? இதுல உள்திசை நோக்கி இருக்க போகுது, இங்க வெளித்திசை நோக்கி இருக்க போகுது. அப்படின்னா இதுல வந்து இப்படி இருக்கும், இதுல வந்து இப்படி இருக்கும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா என்னடா தெரியும்? அதுல இப்ப பாத்தீங்களாண்டா இது இப்ப உள்திசை நோக்கி குறைய போகுது. உள்திசை நோக்கி குறைய போகுதுண்டா உள்திசை நோக்கி கூட்டணும். அப்ப இப்படி மின்னியக்க விசை வரப்போகுது. ஸோ இது
அதுக்கு அடுத்தது இது வெளிநோக்கி குறைய போகின்றபடியா வெளிநோக்கி கூட்டக்கூடிய மாதிரி இருக்கணும். என்ன லென்ஸின் விதி தானேடா. அப்ப வெளிநோக்கி கூட்டுதாண்டா அது எதிர் திசையில இப்படி இருக்கும். வேல வந்து இடஞ்சுழியிலையும் வீல விளஞ்சுழியிலையும் இருக்கும். அப்படின்னா எந்த விட ஏல் இடஞ்சுழியானதும் வீல் விளஞ்சுழியானதும் ஆகும். இரண்டாவது விடை சரியாக இருக்கும். 24வது வலஞ்சுழி திசையில் சுற்றுகின்ற ஒரு ராட்டினம் ஒருவேல் காட்டப்பட்டுள்ளது. எக்ஸிட் பொருத்தப்பட்டுள்ள ஓர் ஒளிவெருக்கியின் மூலம் மாறா மீடன் எஃப் நோட்டை கொண்ட ஒளி அலைகள் தொடர்ச்சியாக வெளிவிடப்படுகின்றன. இராட்டினத்தில் இருக்கும் PQRS அமைவுகளை கடக்கும் போது அவன் கேட்கும் ஒளியின் சுருதி பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. இப்ப நான் சிம்பிள் வட்டமாக்குறேன். இது வந்துதான் சோர்ஸா இருக்க போது, இந்த எக்ஸ் வந்து சோர்ஸா இருக்க போகுது. அப்ப இது P, இது Q, இது R, இது S. அப்ப இதுல இருக்கைக்குள்ள வந்து QSல அமைவுகள்ல தொடக்க சுருதி இயக்கம். இங்க இப்படி இயக்கம், இங்க இதுல இயக்கம். அப்ப இல்ல வேறும் கூட இதை நோக்கியோ விலத்தியோ அதுல ஒரு இயக்கம் இல்லை. அப்ப என்ன இந்த நோக்கியோ விலத்தியோ இங்க இயக்கம் இருக்கைக்குள்ள சொந்த முடன கேட்க போகுது Qலயும் Sலயும். அடுத்தது மனிதன் அமைவு Pயில் இருக்கும் போது மிக கூடிய சுருதியை கேட்கின்றான். இப்ப இதுல இருக்கைக்குள்ள இதை நோக்கி போறான். அப்ப கூடின சுருதி இயக்கம், ஆனா மிக கூடினதும் இல்ல. ஏன் இதுண்ட ஒரு பிரிச்ச கொஸ்கூரத்தான் வரப்போகுது. ஆனா அதுவே இந்த திசையில இருக்கைக்குள்ள வரக்கூடா சோச நோக்கின மாதிரியே வாரான். அப்பேக்குள்ள என்ன இந்த இடத்துலதான் உயர் ஒளிச்செருவ உயர் மீடன கேட்க போறான். அப்ப பீல கேட்கும்ன்றது பிழை. சி வந்து மனிதன் அமைவு ஆறில் இருக்கும் போது மிகச்சிறந்த சுருதி கேட்கின்றதுண்டா, அதுவும் பிழை. இந்த இடத்துல விளையாட்டு இதுக்கு நேரா தொடலி வழி இருக்கிற இடத்துலதான் உயர்ந்த சுருதியை குறைந்த சுருதியை கேட்பான். சி கூற்றும் பிழை. ஏ மட்டும் சரியானது முதலாவது விட. இருபத்தஞ்சாவது ஒரு காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒரு ஓட்டத்தை கொண்டு செல்லும் கம்பி மீது தாக்கும் காந்த விசை பெருமன் பற்றி பின்வரும் கூற்றுக்களை கருதுக. முதலாவது அது கம்பியின் நீளத்தை சேர்ந்தது. F = BIL sin θ. அப்ப கம்பியின் நீளத்தை சேருது, சரி. அது கம்பி வளைந்துள்ள வடிவத்தை சேர்ந்துள்ளது. இதை வந்து நாங்க சரி எண்ணம் எடுக்கலாம், அதே சமயம் புலி எண்ணம் எடுக்கலாம். கம்பி இப்ப எப்படி என்னாலும் வளைஞ்சிருந்தாலும் அந்த காந்த புலத்துக்கு என்ன செங்குத்தா இருக்கிற அந்த நீண்டின இந்த இந்த எல்லை மட்டும்தான் நாங்க கன்சிடர் பண்ணுவோம் அது தூண்டுற மின் இயக்க விஷயம். அதுவே இப்ப ஒரே நீளமான கம்பி வேற வேறையில வளைஞ்சிருந்துச்சுட்டா அது தாக்கம் செலுத்தும். அதுவே இந்த எல் நீளத்திலே வாக்கியங்களை தாக்கம் செலுத்தாது. அப்படின்னா இதை நாங்க சரி எண்ணம் எடுக்கலாம், புலி எண்ணம் எடுக்கலாம். கம்பி வளைந்துள்ள வடிவத்தை சேர்ந்துள்ளதுன்னு சொல்லி இருக்குது. அப்ப என்னமாய் வளைஞ்சிருந்தாலும் இந்த விளைவில் எல்லாம் தாங்க போகுது. அப்ப வளைந்துள்ள வடிவத்துல சேரவில்லை. அப்ப அந்த கூற்று வந்து பிழை. இப்ப ஒரே கம்பி வேற வேறையா வளைஞ்சிருந்துச்சுண்டா அப்பேக்குள்ள சேர்ந்திருக்கும். இது அப்படின்னு சொல்லி தானே. அப்ப பிழையண்டே எடுப்பான். அதுக்கு அடுத்தது அது கம்பியின் குறுக்கு வெட்டு பரப்பை சேர்ந்துள்ளது. சமன்பாட்டிலேயே இல்லை தானேடா. அப்ப சி கூற்று பிழை, ஏ மட்டும் சரியானது. ஓராது விடை. 26வது உள்ளார ஏயும் நீளம் எல்லையும் உடைய ஒரு கிடைக்குழாயினூடாக ஒரு அமுக்க வித்தியாசம் டெல்டா பிங்கு செல்லும் விசுக்குமை குணகம் நீட்டாயுடைய ஒரு திரவியத்தின் கதை V = C A எண்ணாமடுக்கு டெல்டா பிங்கள் நீட்டாயின எழுதலாம். இங்கு C ஒரு பரிமாணம் இல்லாத மாறிலி ஆகும். நீட்டா எண்ணின் பெருமானம் ஜாது. எங்களுக்கு தெரிஞ்ச சமன்பாடை வச்சு நான் இப்ப கொண்டாட பாருங்களா. Q/T = பையங்கு 8 η ஆரைண்ட 4ஆம் பெடு டெல்டா பிங்கு எல். இப்ப எங்களுக்கு இதுதான் இந்த பரிமாணம் வச்ச மாறிலி π/8 அதை அழிக்கலாம். இப்ப ஆரைண்ட 4ஆம் அடுக்கு வந்து டெல்டா பி கீழே என்று இந்த சமன்பாடு வருதல்ல. Q/T என்ன A × V. ஏன்னா கனவுல பாய்ச்சல் வீதம் தான். A × V A × 4ஆம் அடுக்கு டெல்டா பி
நீட்டா எல். இந்த ஏன்றது என்ன? அந்த உள்ளார ஏ இருக்கிற ஒரு ஒரு குழாய். அந்த குழாய் எடுக்கிறாண்டா ஏ வந்து பை ஏ வர்க்கம் பி இந்த வரும். இப்ப இங்க ஏ வர்க்கம் இங்க 4ஆம் எடுக்கண்டா, இதுவும் மீதம் பட்டு படிச்சண்டா பி வந்து ஏ இந்த வர்க்கம் டெல்டா பி நீட்டா எல் பை என்று வரும். இப்ப இந்த சமன்பாடை நாங்க அப்படி நேரம் எடுத்துட்டோம்டா. அப்ப இந்த சமன்பாடு தான் இங்க மாறிலி வந்து பையா இருக்கும். இந்த இதுகளை நாங்க கருத்துலயும் இதுகளையும் கொண்டு வந்து பிரதிவிட்டோம்டா இது பை பை 8 தானே. இப்ப பையும் மட்டும் படிச்சா இது 8 வரும். 1/8 தான் அந்த மாறிலியா இருக்கும். அப்ப ஏண்ட என்ன மடக்கு தானே சொல்லியிருக்கு. அப்ப என் சமன் 2 3ஆவிட எங்களுக்கு தெரிஞ்ச சமன்பாடுல இருந்து இதை கொண்டு வந்திருக்கேன்டா. 27வது ஒரு உருக்கு அளவு நாடா 20 பாசி வெப்பநிலையை தரங்கணிக்கப்பட்டுள்ளது. மாணவன் ஒருவன் 40 பாசியில் நீளத்தை அளப்பதற்கு இந்நாடத்தை பயன்படுத்துகின்றான். அளவை நாடாவிலிருந்து அவன் வாசிக்கும் பெருமானம் 50 மீட்டர் ஆகும். உண்மையான நீளம் யாது? அப்ப என்ன? உருக்கின வருமான விரியத்திறன் 2 தர 10⁵ °C -1 ஆகும். இங்க வந்து நீட்சியை கணிப்போம். ஃபர்ஸ்டா நீட்சி E சமன் எல் அல்பா தீட்டா என்ன 50 மீட்டரா அளக்க போறான். ஓகேயா? உண்மை நீளம் 50 மீட்டர். அதுக்கடுத்த அல்பா வந்து 2 தர 10⁵. இப்ப 40 வாசியில 50 மீட்டர் என்று காட்டுது. அப்படின்னா 20 வாசியிலேண்டா 20 வாசி குறைஞ்ச போது அது இந்த உண்மை நீளத்துக்கு வந்திருக்குமல்ல. அப்பேக்குள்ள என்ன 20 வாயான இருக்கும். அப்ப 2 சரி 20 வாசி 40 வாசி. ஓகே தானே? ஓகே. இப்ப I2 இதுவும் இதுவும் பட்டுப்பட்டு 2 தர 10⁵ 3 வரும். இப்ப 2 மில்லிமீட்டர் 2 வரும். 2 மில்லிமீட்டர்ண்டா 0.002 மீட்டர். 1 2 3 ஓகே. 0.02 மீட்டர் 2 வர போகுது. 0.02 மீட்டர்ண்டா இது 10 இது 5 3ண்டா இது 10⁵2. ஓகே. 0.02 மீட்டர் வரும். 20 மில்லிமீட்டர். 0.02 மில்லிமீட்டர்டா. இப்ப உண்மையான அளவு கேட்டிருக்கு. என்ன உண்மையான அளவுண்டா? இப்ப 50 மீட்டர் காட்டி கொண்டிருக்குடா. இது நீண்டா பிறகு 50 மீட்டர் காட்டி கொண்டிருக்கு. பேர் இந்த அளவு நீடா நாடா வந்து 40 வாசிகளை கூடினா பிறகு 50 மீட்டர் காட்டி இருக்கு. அப்ப 20 வாசியில அப்ப இந்த 0.02 மீட்டர் குறைவா இருந்திருக்கணும். இப்ப 20 வாசியில 0.02 குறைவா இருந்துச்சுண்டா 50 மீட்டர் குறைஞ்சிருக்கு. இங்கால 0.02 மீட்டர் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கணும். அப்ப 50.02 மீட்டர் வந்து அந்த பெருமானமா இருந்திருக்கணும். 3ஆவது என்றா அந்த 50 மீட்டர் என்ற அளவுட இது வந்து இப்ப 50 இருந்துச்சுண்டா இந்த நீளத்தை அளந்திருக்கு. இப்ப அது வந்து வெப்பநிலை குறையக்குல இவர் வந்து சுருங்குவார். இவர் வந்து சுருங்கிக்கல பாருங்களா. இந்த நீளம் வந்து உங்களுக்கு அளவடாம இருக்கு. அந்த அளவடான நீளம் தான் இந்த 0.02 மீட்டர். அதுக்கு கூட்டி விட்டோம்னா 50.02 மீட்டர் என்று வரும். 3ஆவது விடை. இருபத்தெட்டாவது அடத்திருவையுடைய நெருக்க முடியாத பிசுக்கற்ற பாயமம் உள்ளாரை 6 உடைய ஒரு கிடை குழாயினூடாக பாய்ந்து பின்னர் உள்ளாரை 6/2 உடைய ஒரு ஒடுக்கமான குழாயினூடாக செல்கின்றது. குழாயின் அகன்ற பகுதியில் உள்ள பாய்மத்தின் அமுக்கம் முறையே P0, V0 ஆகும். எனின் குழாயின் ஒடுங்கிய பகுதியில் உள்ள பாய்மத்தின் அமுக்கம் நேரடியா வேணுலின் தத்துவம் போடலாம்டா. இப்ப P0 + half rho V0 வர்க்கம் இல்லை. இப்ப P' என்றது இருக்க வைக்கிறேன். ரோ இப்ப தொடர்ச்சி சமன்பாடு படி பார்ப்போம். இங்க வந்து V0 AV சமன் A1 V1 சமன் A2 V2 வந்தா இங்க A பரப்பளவு இருக்குது.
அங்கால பாத்தீங்கன்னா r/2 வருது. பரப்பளவு என்ன πr². அப்ப ஆரைண்ட 2 மடங்கு ஆரைண்ட வர்க்கம். ஆரைண்ட வர்க்கம்டா r/2 இங்க v என்றா இங்க 4v என்று வர போகுது. அப்ப 4v நோட்டுன்னா வர்க்கமா இருக்க போகுது. இப்ப p டேஷ் இங்க கொண்டு போய் கழிச்சுட்டா p நோட் மைனஸ் இது வந்து இங்க 2×16 இது ஹாஃப் அண்டா 15 v நோட் ஸ்கொயர். சாரி 15×2 ரோ v நோட் ஸ்கொயர் வரும். என்ன விடை? 5வது விடை 29. ஒவ்வொன்றும் R தடையை உடைய 10 தடைகள் வரிப்படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு தொடுக்கப்பட்டுள்ளன. ஆரின் பெருமானம் ஏபிக்கு இடையே உள்ள தடை 50 கிலோ ஓம். ஓகே, இது ஆர். ஓகேயா? ஏபிக்கு குறுக்க இருக்கிற வந்து 50 கிலோ. இதா ஒண்ணு மாதிரி தானே. இது அப்ப இதற்கு சுருக்கினா r/2 என்று வரும். இது r/3 என்று வரும். இது r/4 என்று வரும். r பிளஸ் r/2 பிளஸ் r/3 பிளஸ் r/4 சமன் 50 கிலோ ஓம் என்று வந்திருக்கும். ஓகேயா? இப்ப இதை சுருக்கினோம்டா எல்லாத்துக்கும் கீழே 12 போட்டோம்டா 12 12r பிளஸ் 6r பிளஸ் 4r பிளஸ் 3r சமன் 50. 12 தர 50. 12 மாறும் 18 18 மேலும் 25 r. இதுவும் மட்டும் படிச்சண்டா 2. இப்ப ஒரு ஆர் வந்து 24 கிலோ ஓமா இருக்கும். எத்தனையாவோட? 4வது உடை. முப்பதாவது ஒரு நிற ஒளிக்கதிர் ஒரு சமபக்க அரியம் பியில் இழிவு விலகல் டிக்கு உட்படுகின்றது. அத்தகைய PQR என்னும் 3 சர்வசம அரியங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு வைக்கப்பட்டுள்ளன. அரிய சேர்மானத்தினூடாக கதிர் சென்றபின் அதன் மொத்த விலகல். ஓகே, எல்லாம் பக்கத்துல இருக்கு. ஒவ்வொன்றிலையும் இழிவு விலகல் டிக்கு உட்படுதடா. சரியோ? இழிவு விலகல் டிக்கு உட்பட்டு சாரி பில இழிவு விலகல் டி என்றா இங்க ஐல பட்டுச்சுண்டா இங்கேயும் அதே ஐல தான் வெளி வர போகுது. அதே சமயம் இங்க போய் படைக்கலையும் இங்கேயும் ஐ கோணத்துல பட போகுது. அப்போ ஒவ்வொன்றிலையுமே இழிவு விலகலா பட போகுது. இப்ப இதுல இந்த திசையில வந்து இழிவு விலகல் டியா இருக்கும். இது வேற கூட தலைகுலா இருக்கு. அப்ப இது இந்த திசையில இழிவு விலகல் டியா இருக்கும். இது பிறகு இந்த திசையில இழிவு விலகல் டி. அப்படின்னா இழிவு விலகல் எல்லாத்தையும் கூட்டினா இதுவும் ஒரே திசை. அப்ப 2D. இது எதிர் திசையில இருக்கல்லோ அப்ப -d. அப்படின்னா விளைவுலா டி என்ற வரும். என்ன விட? 3வது விடை. 31வது இடைவர்க்க மூல பெருமான 200 வோல்ட் உடைய ஒரு சைன் வலை ஆடலோட்ட வோல்ட் அளவு ஒரு முழு அலை சீராக்கி சுற்றுக்கு வழங்கப்படுகின்றது. சீராக்கியில் உள்ள ஒவ்வொரு இருவாயினதும் முன்முக கோடல் வோல்ட் அளவு 0.7 வோல்ட் ஆகும். சீராக்கியும் உச்ச வோல்ட் அளவின் பெருமானம் யாது? இப்ப VRMS தந்திருக்கிறான். அது வந்து மேக்சிமம் எவ்வளவு வோல்ட்ல இருந்து அதுல ரூட் எடுத்து அதை வர்க்கிச்சு அதுக்கப்புறம் ரூட் எடுக்கிறது. இப்ப நாங்க மேக்சிமம் எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். Vmax வந்து √2. இப்ப தர்ற இன்புட் வோல்ட்ல இருந்தா √2 ஆளை பிரிக்க வர்ற வருமானம் தான் VRMS இருக்கும். இப்ப V வந்து √2க்கு சொல்லியிருக்கோம் 1.4. V வந்து VRMS வந்து 200 வோல்ட். அப்ப 240 வோல்ட் வரும். இது 240 வோல்ட்டா முழு அலைச்சீராக்கி இருக்கு.
சாரி, இது 280 வோல்ட். 280 வோல்ட். இப்ப முழு அலை சீராக்கி என்றா இதான் முழு அலை சீராக்கி. ஒவ்வொரு முறையும் ஒரு முழு அலை சீராக்கி தொழிற்படையக்குள்ள 2 இருவாய் தான் எப்பவுமே தொழிற்படும். இப்ப இதால கரண்ட் வருதுன்னு வையேன், இங்கால வந்து இதால வந்து இதால வந்து இங்கால போய் இதால வந்து இதால வருது. அப்ப இந்த ரெண்டும் தொழிற்படாது, இதுவும் இதுவும் தொழிற்படும். அப்போ ஒவ்வொரு முறையுமே 1.4 வோல்ட் வந்து ட்ரொப் ஆகும். அப்போ ஒவ்வொரு முறையும் 1.4 ட்ரொப் ஆகுண்டா, இதுல இருந்து ஒவ்வொரு முறையும் 1.4 கழிச்சோம்டா 279.6 வோல்ட் வரும். 1.4 280 ஓகே, 278.6 கழிச்சிங்களா இந்த பெருமானம் பெறும். அப்படின்னா 4வது விடை சரியாக இருக்கும். 32வது அது ஒரு நேரடி கேள்வி. ஒரு மேசைக்கு மேல 1 மீட்டர் உயரத்திலிருந்து ஒரு பிங்பாங் பந்து போடப்படுகின்றது. ஒவ்வொரு அடுத்துள்ள பின்னுதைப்பிலும் பந்தின் இயக்கப்பாடு சக்தி ஒரே அளவினால் இழக்கப்படுகின்றது. பிங்பாங் பந்தின் வேக நேர வரைவின் மிகச்சிறந்த வகையில் வகை குறிப்பது. அப்போ ஒவ்வொரு முறையுமே ஃபர்ஸ்டா மேலே இருந்து கீழே விழுது இல்லோடா அப்படின்னு அவன் மேல் நோக்கின திசையை தான் பாசிட்டிவ் எடுத்திருக்கான். அப்ப கீழே வகைக்குள்ள வேகம் கூடிக்கொண்டு போகுது, மைனஸ்ல வேகம் கூடும். இதுல பட்டதுமே இங்க ஒரு சக்தி இழப்பு ஏற்படும் இல்லோ. அப்ப முதலை விட வந்து வேகம் குறைவா தான் இருக்க போகுது. அப்ப திரும்ப மேல போயக்குள்ள 0 ஆகும். அங்க 0 ஆயிட்டு முதலை விட குறைஞ்ச வேகத்துக்கு தான் வரப்போகுது. அப்படி முதலை விட குறைஞ்ச வேகத்துக்கு வந்துட்டு திரும்ப வழித்தடையெல்லாம் புறக்கணிச்சோம்டா திரும்ப அதே மேல இங்க கீழே இந்த வெளிக்கிட்ட வேகம் இருக்குல்லோ அதே வேகத்தோட கீழே வந்து திரும்ப படும், திரும்ப லொஸ் ஆகும். இங்க இருந்து ஒரு அதோட குறைஞ்ச ஒரு பெருமானத்தோட வலிக்கிடும். திரும்ப வரைக்கும் அதே பெருமானத்தோட வந்து போதும், ஆனா திரும்ப குறையும். ஒவ்வொரு முறையும் என்றா இது வந்து ட்ரொப் ஆயிட்டு பிறகு வந்து திரும்ப ஒரு பெருமானத்துக்கு இருந்துடும். ஆனா அது போன முறையோட குறைவா இருக்கும். திரும்ப ட்ரொப் ஆகும், பிறகு அதே வேகத்தோட கீழே வரும், பிறகு ட்ரொப் ஆகும். அப்படி மாறி மாறி குறைஞ்சு கொண்டு வராண்டா முதலாவது இல்லாட்டி 3வது சொல்லலாம். ஏண்டா இப்ப நான் 5வதுல பாத்தீங்களா ஏதோ 5வதுல எல்லாம் வரைவுண்ட 4வதுல வந்து சமனா இருக்கு அதால போல 5வதுல வந்து மேல கூடவே இருக்கலாம். 5வதுல என்னண்டாடா இது இது இதுவும் இதுவும் சமனண்ட மாதிரி காட்டியிருக்காங்க. 5வதுல இது சமனண்ட காட்டியிருக்காங்க. இதுவும் இதுவும் தான் சமனா இருக்கும், இதுவும் இதுவும் சமனா இருக்கும். அதாலதான் 5வது போல. 3வது என் பிள்ளைண்டா நேரத்தின்ற மைனஸ்ல ஓரமாய் பின்னுக்கு ரிவர்ஸ்ல ஆடி கொண்டிருக்காங்க. நேரம் வந்து என்ன எதையும் சேர்ந்து இருக்கா, அது போய்கொண்டே இருக்க போகுது. அப்படி என்றால் முதலாவுடைய தான் இதுக்கு மிக பொருத்தமானதாக இருக்கும். 33வது இரு சமாந்தர கடத்தும் தகடுகளுக்கு குறுக்கே உள்ள வோல்ட் அளவு பிரயோகிக்கப்பட்டுள்ளது. 2m, m துணிகளுடைய XY எனும் இது ஏற்றிய சிறுதுளிகள் உரியில் காட்டப்பட்டுள்ளவாறு தகடுகளுக்கிடையே ஓயில் இருக்கின்றன. எக்ஸுக்கும் வைக்கும் இடையே உள்ள இடைத்தாக்கங்களை புறக்கணிக்க இரு தகடுகளும் ஒன்றுக்கொன்று அருகே கொண்டு வரப்படும் போது இப்ப சமநிலையில இருக்கைகள் என்னண்டாடா F சமன் EQ சமன் mg இருக்க போகுது. ஓகேயா? இந்த EQ வந்து என்ன V/D ஓகே V/dq சமன் mg. அப்ப இந்த VD/Q mg இப்ப V மாறாது, D மாறையில G எங்கால போய் பிரிச்சுட்டா G மாறாதபடியா திணிவின்கீழ் ஏற்றம் பண்ண இந்த விகிதம் வந்து மாறாம இருக்க போகுது. இப்ப 2 தகட்டையும் கிட்ட கொண்டிருக்கல D தான் குறைய போகுது. D குறைஞ்சிச்சண்டா இந்த திணிவின்கீழ் ஏற்றம் விகிதம் வந்து நாங்க மாறையிலன்னு முதல்ல எடுத்துட்டோம். இப்ப வோல்டேஜ் வந்து மாறையில Q மாறையிலண்டா இப்ப F சமன் MA, A வந்து F/M. இப்ப F வந்து என்ன புதிய EQ வந்து இருக்கு E'Q மைனஸ் mg இங்கு m வரும்.
இந்த இ டேஷ் வந்து என்ன விவை புதிய டி டேஷ் வரும். அப்பேக்குல இந்த கியூ ஓவர் எம் வந்து எப்பவுமே மாறாம இருக்கும். இந்த கியூ ஓவர் எம் நான் உங்களை சிம்பிளா எடுக்கிறேன்டா இ டேஷ் கியூவின் கீழ் எம் மைனஸ் ஜி இப்படி எடுக்கலாம். இப்படி எடுக்கல இந்த கியூவின் கீழ் எம் இருக்கல்லோடா இந்த கியூவின் கீழ் எம் வந்து மாறாது. இந்த விகிதம் வந்து மாறான்னு முதல்ல எடுத்துட்டான். அப்ப இந்த வி பை டியில டி குறைஞ்சு கொண்டு வர்றபடியா அது மின்புலச்சரிவு கூடிக்கொண்டு வரும். மின்புலச்சரிவு உடைக்கல ரெண்டுமே ஒரே ஆர் முறையில தான் போக போகுது. ஏண்டா இந்த இது ஏக்கு சமன அறிக்கைக்கல இக்யூஎம் வந்து மாறாதபடியா ரெண்டும் ஒரே ஆர் முடிவுகளை தான் கொண்டிருக்கும். அப்படின்னு எக்ஸும் வையும் சம ஆர் முடிவுகளுடன் மேலே செல்லும். இதுல என்னண்டாடா இதுல இருக்கல எம் இது 2m இது வந்து ஏற்றியதுன்னு சொல்லியிருக்கிறத விட சமனோ சமநிலையெல்லாம் சொல்லல. எஃப் சமன் இக்யூவா இருக்கும். இ வந்து என்ன பி பை டி இது கியூ எஃப் வந்து எம்ஜி இந்த சமநிலையில தான் இருக்க போது எப்பவுமே. இப்ப நான் கியூவின்கள் எம் விகிதமாக எம்மின்கள் கியூ விதத்தை இப்ப அதை பற்றி இப்ப சொல்லாமல் ரெண்டையும் கிட்ட கிட்ட கொண்டிருக்கல என்ன டி வந்து குறைய போகுது மின்புலச்சரிவு கூட போகுது. இப்ப புதிய எஃப் டேஷ் வந்து அது வந்து நான் இப்ப எம்ஏ என்று எடுத்தேன்டா இ வந்து இக்யூ இக்யூ என்ற விசை அந்த திணிவண்ட விசையை மிஞ்ச போகுது. இப்ப இக்யூ மைனஸ் எம்ஜி கியூல எம்ஜி ஓகே இதுதான் புதிய விசை சமநிலைக்கு வரப்போகுது. இப்ப எம்ஏ வந்து இக்கு பதிலா வி பை இந்த முறை எச் என்று போடுறேன் கியூ மைனஸ் எம்ஜி. இப்ப இந்த எம்ஐ இங்க கொண்டு போய் பிரிச்சனண்டா ஏ வந்து வி கியூ பை ஹெச் எம் மைனஸ் ஜி என்று வரும். வி கியூ பை எம் ஹெச் இதுல பாத்தீங்களாடா இந்த வி கியூ இருக்குல்ல வி பை கியூ சாரி கியூ பை எம் அண்ட கியூ பை எம் அடுத்தனண்டா ஜிடி பை வி இந்த மூன்றுமே எப்பவுமே ஒரு மாறா இருக்கிறபடியா இந்த ஜிடி பை இருக்குல்லோ இது ரெண்டுக்குமே எப்பவுமே பொதுவா தான் இருக்க போகுது. ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து சிமோல் எம் 2mக்கு எம்முக்கும் ஒரே இடைப்பட்ட தூரம் தான். ரெண்டுக்கும் ஒரே புவியீர்ப்பு முதல் தான். ரெண்டுக்கும் ஒரே அழுத்தம் தான். இப்ப ரெண்டுக்குமே கியூஎம் வந்து மாறையில இப்ப ரெண்டுக்குமே ஒரே விகிதம் தான் எப்பவுமே இருக்க போகுது. அப்படி பாத்தீங்களா தான் எக்ஸும் வையும் சம ஏர்முடுகளுடன் மேலே செல்லும். ரைட்டா பாத்தீங்களா இருக்குமா நினைக்கிறேன். ஓர் ஒடுக்கமான குழாயின் இரு முனைகளிலும் ஏக்கம பி எனும் இரு சர்வக்கார குமிழிகள் உள்ளன. தொடக்கத்தில் குழாயின் நடுவில் உள்ள திருகுபடி மூடப்பட்டிருக்கும் அதேவேளை குமிழி ஏயின் நேரை குமிழி பி நேரையிலும் சிறியதாகும். அதன் பின்னர் திருகுபடி திறக்கப்பட்டு குமிழிகள் உடையாதவாறு தொகுதி 40க்கு அடைய விடப்படுகின்றது. குமிழிகளின் இறுதி ஆரைகளும் இறுதி கனவளவுகள் குமிழிகள விகிதம். இப்ப இது வந்தடா இது சின்ன ஆரையா இருந்திருக்கும். இது வந்து பெரிய ஆரையா இருந்திருக்கும். இதுல எதுக்குள்ள அமுக்கம் கூட இருந்திருக்கும் சின்ன ஆரை இருக்கிறவர்களா சின்ன ஆரை இருக்கிறவர்களுக்கு அமுக்கம் 2t ஓகே இது சவக்கார குமிழல்லோ 4t ஓவர் r1 இருந்திருக்கும். இங்க 4t ஓவர் r2 இருக்கும். இங்க அமுக்கம் கூட வெல்லோ அப்ப இது ப்ரெஷர் இங்க தள்ளும். அப்பேக்குல இப்படி இருந்த ஏரை வந்து பிறகு குறையும் பிறகு கூடும் கூடுறண்டா இப்படி கூடல ஏரை வந்து பெருசாகி இங்கால தள்ளி கொண்டிருக்கும். இப்ப r1 வந்து கூடிக்கொண்டு போயிருக்கல இந்த r2 வந்து r2வும் கூடும் அதே சமயம் r1ம் கூடல. இப்ப இது வந்து நல்ல பெரிய குமுலா வந்து கொண்டிருக்கும். பிறகு இந்த r1 இந்த நிரப்புற இடத்துல இதுக்கு சமனான அளவுக்கு ஒரு குமுலா வரும். இப்படி இல்லை நீட்டா கறினா இந்த குமுலண்டா இந்த வளைவு இருக்குல்லோ அது வந்து இங்க வரும். இப்ப இந்த வளைவு நேரையும் இந்த ஏரையும் வந்து
சமனாகும் வரைக்கும் இங்க இருந்தா அமுக்கம் போகும். அப்ப இந்த அறையும் சமனண்டா யோசிங்கோடா. இதுக்குள்ள இருக்க மிக அமுக்கம் வந்து 2t/r. இதுக்குள்ளே இருக்க மிக அமுக்கம் வந்து 2t/r. இப்ப ரெண்டுக்கும் தள்ளப்படுற அமுக்கம் வந்து சமனா இருக்கிற ஒரே ஆத்தால ரெண்டும் சமநிலையில இருக்க போகுது. அப்ப என்ன, ஆரையும் ஆர்பியும் சமனா இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தாலே ரீதிதான் நல்ல பெருசா இருக்குது அப்படின்னா விபி தான் பெருது. 5வது விடை. 35வது, ஒரு குறித்த வெப்பநிலை டீயில் இரு முனைகளும் திறந்த ஒரு குழாய் மீடுடன் 400 ஹெர்ட்ஸில் பரிவுறுகின்றது. வெப்பநிலை டீயில் இருப்பதிலும் பார்க்க 2% பார்க்க குறைவாக ஒளியின் கதி இருக்கும் ஒரு நாளில் இக்குழாய் பரிவரும் மீடுடன் ஜாது. V = F lambda. ஒரே குழாய், அப்ப அலைநீளம் வந்து மாறாது. V நேர்வீத சமன் F1 இருக்கும். முதலாவது என்ன, 400 ஹெர்ட்ஸ். ஓகே, 400 ஹெர்ட்ஸ் வந்து 100 V இருக்கைகளே இருந்திருக்கும். இப்ப மீடுடன் கேட்டிருக்கு என்ன, முதலை விட ஓகே சரி, வெப்பநிலை டீலையும் பார்க்க 2% குறைவாக ஒளியின் கதி. அப்ப ஓகே, ஒளியின் கதி 2% குறைவா இருக்கு. அப்ப V வந்து முதல் 100 V கேட்கல 400 ஹெர்ட்ஸ் இருந்திருக்கும். பிறகு இப்ப 98 வீதம் கேட்கல எவ்வளவு மீடுன்னு கேட்டிருக்கு. அப்ப F எடுத்தோம்டா 98 தர 4 எண்ணாங்க 32 392 வரும். எத்தனையாவிட, 2வது விடை. 36வது, நன்றாக இலகிடப்பட்ட ஒரு கடத்தும் திரவியத்தினாலான சமநீளம் எல்லை உடைய 3 கோள்கள் தொடுக்கப்பட்டு உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு செயற்கைக்கோள் ஏபி ஆனது அதன் குறுக்குவெட்டு அறைகள் முறையே 4க்கு 2 கொண்டில் உள்ளன. வெப்பம் கோளின் முனைக்கு முனை ஏயில் இருந்து கோளின் முனை பிக்கு பாய்கின்றது. உறுதி நிலையில் செயற்கைக்கோளின் வழியே வெப்பம் பாயும் வீதம் Q/T மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. நேரடியா விட போடலாம். காவல் கட்டிடப்பட்டிருக்கு. வெப்ப பாய்ச்சல் வீதம் எல்லா இடத்துலயுமே சமனாத்தான் இருக்கும். பெரிய அறையோ சின்ன அறையோ இல்ல குட்டி அறையோ வெப்ப பாய்ச்சல் வீதம் மாறாது. ஒரு மின்னோட்டம் எப்படி ஒரு பெரிய கடத்தும் கம்பியிலையும் ஒரு சின்னனான கடத்தும் கம்பியிலையும் மாறுபடாமல் ஒரே ஐ போதோ அதே மாதிரி தான் வெப்பம் பாயும். அப்ப என்ன, 5வது விடையை நேர ஓடலாம். இப்ப வந்து வெப்பநிலை மாற்ற வீதம்ன்றா தான் அந்த ஏரை பார்த்து கூறுறது குறையிற சொல்லணும். மற்றும்படி வெப்ப பாய்ச்சல் வீதம் வந்து உறுதி நிலையில எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு நேர்கம்பியில அது இப்படி 2ஆ பிரிஞ்சு சொன்ன பழைய வாசிப்புல வந்துச்சு. அப்பேக்குல அரைவாசியாலாம் மாறும். 37வது, புறக்கணிக்கத்தக்க துணிவையுடைய ஒவ்வொன்றும் தொடக்க நீளம் எல்லாகவும் குறுக்குவெட்டு பரப்பளவு ஏயாகவும் இருக்கும் y1 y2 எனும் ஜங்கின் மட்டுக்களை உடைய திரவியங்களாலான ஒரு இரு கோள்கள் தொடராக தொடுக்கப்பட்டு ஒரு செயற்கைக்கோள் அமைக்கப்பட்டுள்ளது. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு செயற்கைக்கோளின் ஒரு முனை ஒரு விரைப்பான சீலிங்கில் உறுதியாக நிலைப்படுத்தப்பட்டுள்ளது. அடர்த்தி பிஏ உடைய திரவியத்தினாலான கனவளவு வியை கொண்ட ஒரு கோளம் கோளின் சுயாதீன முனைகளுடன் தொடுக்கப்பட்டுள்ளது. கோளம் அடர்த்தி ரோவை உடைய ஒரு திரவியத்தின் முழுமையாக அமர்த்தப்பட்டுள்ளது. செயற்கைக்கோளின் உண்டாகும் மாற்றம் வென்றா, ஒவ்வொரு கோள்லையும் தனித்தனியா எல்லா கோள்லையும் ஒரே எஃப் தான் தாங்க வரப்போகுது. இப்ப 1லையும் 2லையும் ஒரே விசைதான் பெறப்போகுது. ஆனா நீட்சி தான் E1 E2 மாறப்போகுது. அதுக்கு பிறகு நீருக்குள்ள அமிழ்த்திருக்கைகளை ஒரு தோற்ற நிற, அதாவது மேலுதைப்பால ஒரு நிறக்குறைவை ஏற்பட போகுது. அதை காணும். இப்ப எஃப் வந்து காண போறோம். இப்ப எஃப் வந்து எம்ஜி தெரியல தானே, கனவுல தான் எனக்கு வி, அது என்ன அடர்த்தி, பீட்டா அடர்த்தி, வி பீட்டா அடர்த்தி ஜி மைனஸ் அதே கனளவு, அது வந்து மேலுதைப்பு கொடுக்குதല്ലോ, அதை கழிக்கணும் வீரோ ஜி. இப்ப விஜிய வடியில் எடுத்தா பீட்டா மைனஸ் ரோண்டு வரும். இதுதான் அதால கொடுக்க போற விசை. y சமன் FL ஓவர் AE. அப்ப E சமன் FL ஓவர் AY. முதலாவது y1 ஜங்கின் மட்டும் இருக்கிறதுக்கு என்னென்று பார்த்தோம்டா, y1 ஜங்கின் மட்டும் இருக்கிறத E1 எடுக்கிறேன். E1 சமன் FL ஓவர் AY1. அதே மாதிரி E2 y2 இருக்கிற ஜங்கின் மட்டுக்கு அதே விசை தானே, ஒரே விசை தானே, கோல் முழுக்க ஒரே விசை தான் போக போகுது. E2 சமன்
FL ஓவர் A Y2. அப்ப மொத்த நீட்சி E1 பிளஸ் E2 வேண்டா. இப்போ மொத்த நீட்சி E வந்து FL ஓவர் A இங்க ஒன்றிங்குள் Y1 பிளஸ் ஒன்றிங்குள் Y2. F கண்டுட்டோம் இங்க VG மைனஸ் பீட்டா மைனஸ் ரோண்டு. இப்போ Fக்கு பதிலா V பீட்டா மைனஸ் ரோ G கீழே A ஒன்றிங்குள் Y1 பிளஸ் ஒன்றிங்குள் Y2. அப்படின்னா இந்த விட முதலாவது விடையே சரியாக வரும். முப்பத்தெட்டாவது ஒன்றின் மீது ஒன்று வைக்கப்பட்டுள்ள 4 தடித்த ஊடுகாட்டும் சமாந்தர தகடுகள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. தகடுகள் செய்யப்பட்ட திரவியங்கள் முறிவுச் சுட்டிகள் முறையே N1 N2 N3 N4 ஆகும். தகடு ஒன்றினதும் தகடு இரண்டினதும் இடைமுகத்தில் ஒரு ஒளிநிற ஒளிக்கதிர் காட்டப்பட்டுள்ளவாறு படுகோணம் தீட்டா ஏற்படுகின்றது. தகடு 3 தகடு 4 இடைமுகத்தின் வழியே கதிர் செல்ல வேண்டும் என தீட்டாவுக்கு இருக்க வேண்டிய பெருமானம் ஜாது. இப்ப எல்லாமே சமாந்தரமா இருக்குன்னு வைங்க வேண்டாம். இங்க போயக்குல இதுல நாங்க ஒரு சைன் இதுல ஒரு தீட்டா அடுப்போம் இல்லோ. இப்ப இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் சரி, இதுல இப்ப N1 இருக்கிறேன், இதுல N1 N2 N3 N4 N5 ஒரு இடம் இருக்கு. இந்த N5ல இங்க ஒரு தீட்டாவோட வெளியில வருது வையன். இது வந்து N6 இருக்கு ஒரு தடவை. இப்ப N6 வந்து நேரடியாவே அல்பாண்டா எல்லாமே சமாந்தரமா இருக்குல்ல. இப்ப N1 sin தீட்டா சமன் N6 sin அல்பாண்டு நேரடியா பாய்க்கலாம். அப்ப இவ்வளவு சமாந்தரமா இருக்கல. அதன்படி கேட்கல. இப்ப ஒன்னுல இருந்து நாங்க இது N4 இருக்கிற இடத்துக்கு போறோம். N4 இடத்துல முழுவத்த ரிப்போர்ட் நடக்குதுண்டா. N1 sin தீட்டா சமன் N4 sin 90 என்று வருமே முழுவத்த இருக்கு. இப்ப sin தீட்டா வந்து N4 இன்குள் N1 என்று வரும். தீட்டா வந்து sin இன்வர்ஸ் 1 N4 இன்குள் N1 என்று வரும். அப்ப என்ன முதலாவது விடை சரியாக இருக்கும். முப்பத்தொன்பதாவது கொள்ளளவு முறையே 3 நியூ F ஃபெரட் 6 நியூ ஃபெரட் ஆகிய 6 மைக்ரோஃபெரட் ஆகிய கொள்ளளவுகளை காட்டப்பட்டுள்ளவாறு 9 வோல்ட் பேட்டரியுடன் தொடராக தொடுக்கப்பட்டுள்ளன. உறுதிநிலை அடையப்பட்ட பின்னர் 3 மைக்ரோஃபெரட் கொள்ளளவுக்கு குறுக்கே உள்ள வோல்ட் அளவு, அதில் சேர்ந்துள்ள ஏற்றம், அதில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள சக்தி ஆகியன யாவை? ஓகே, இது 9 வோல்ட், இது 3 மைக்ரோஃபெரட், இது 6 மைக்ரோஃபெரட். இப்ப இதுக்கு குறுக்கே இருக்க வோல்ட் அளவு இது என்னன்னு சிம்பிளா பார்க்கலாம்டாடா. 3 மைக்ரோஃபெரட் தெரியும். 3 மைக்ரோஃபெரட் நீங்க 6 மைக்ரோஃபெரட் இருக்கண்டா. எப்படி இந்த 3 மைக்ரோஃபெரட் வந்திருக்கும்? 2 6 மைக்ரோஃபெரட் தொடரா இருக்கீங்களா 3 மைக்ரோஃபெரட் வந்திருக்கும். அப்ப இதை தனியாக 3 மைக்ரோஃபெரட் பார்க்காம 2 6 மைக்ரோஃபெரட் வேற கூட 6 மைக்ரோஃபெரட், இது 6 மைக்ரோஃபெரட் அப்படின்டா. ஒவ்வொன்றுக்கும் குறுக்க 3 வோல்ட் விழுந்திருக்கும். அப்ப இந்த 3 மைக்ரோஃபெரட் குறுக்க எவ்வளவு விழுந்திருக்கும்? 2 இந்த 9ல 2 வங்கி இங்க விழுந்திருக்க மாட்டா. இதுக்கு குறுக்க 6 வோல்ட் விழுந்திருக்கும், இதுக்கு குறுக்க 3 வோல்ட் விழுந்திருக்கும். அப்ப குறுக்கே இருக்கிற வோல்ட் அளவு வந்து 6 வோல்ட். அப்ப முதல் 3 விடையும் தட்டுப்படும். அடுத்த ஏற்றம் வந்து Q சமன் CV 6 தர 6 36. சாரி, இது 6 3 18. ஓகே, உலையில் கொள்ளலாம் தானே. உலையில் கொள்ளலாம் வந்து 3 மைக்ரோஃபெரட், இது 6 வோல்ட். அப்ப 6 3 18 மைக்ரோஃபெரட் வரும். என்ன அப்ப 4க்கும் 5க்கும் அதான். அதுக்கு அடுத்தது சக்தி இருக்கு ஹாஃப் QV. அதாவது Q தெரியும் 18, V தெரியும் 6, 3 54 வரும். எத்தனையாவிட 5வது விடை. 40வது
ஓகே, இது வந்து 6.5, இது 2 வோல்ட், இது 1, இது 1 ஓம், இது 8 ஓம், இது வந்து 6 ஓம், இது திரும்ப 2 ஓம், இது 2 ஓம், இது 4 ஓம், இது 4 ஓம், இது 10 ஓம், இது 12 ஓம். இப்ப இதால ஓடுற மின்னோட்டத்தை கேட்டிருக்கேன் என்ன? சுற்றினோட மின்னோட்டம் இது 1 ஓம், இது வந்து 2 ஓம், இது 2 ஓம், இது 4 ஓம். உங்களுக்கு என்ன உய்தன் பாலம் தெரியுதானே? இதுல இங்க வந்து 1க்கு 2, இங்கே 1க்கு 2 இருக்கோடியா, நடுவில் இருக்க 8 ஓம் தொலைப்படாது. அப்ப இதை வெட்டலாம். இப்ப இது 1 ஓம், இது 2 ஓம்டா, இது மொத்தம் 3 ஓம் வரும். இது 3 ஓம் இதை எடுத்தோம்டா, இது 3 ஓம், இது 3 ஓம், இவ்வளவு 6 ஓம். அப்ப சமாந்தர தடையாக இருக்குல்ல, இது வந்து 2 ஓம் வரும். ஓகே, 2 ஓம் வரும். இந்த 2 ஓம் இருக்குல்லோ, 2 ஓமும் 6 ஓம். அப்போ 1க்கு 3, 4க்கு 12, திரும்ப திரும்ப 1க்கு 3. அப்ப இதுவும் தொலைப்படாம விட்டு. அப்ப இது வந்து 4 2 6. இப்ப இதை வந்து நான் 6 எடுப்பேன், இதை 18 எடுப்பேன். இப்ப 6க்கு 18 இருக்கும். 6ம் 18 சமாந்திரம்டா, 6 18. எத்தனை 18 ஓம் வந்தா 6 ஒரு ஓம்? எத்தனை 18 ஓம் சமாந்தரமா இந்த 6 வரும்? 3 18 ஓம் இருந்தாத்தான் 3 18 ஓம் இருந்தாத்தான் 6 ஒரு தடை வரும். அப்படின்னா இதோட சேர்த்து 4 18 ஓம் இருக்கு. இப்போ 18க்கு 4 தடை இது வரும். இதுல வந்து 18க்கு 4, 18க்கு 4 2 16 20, 4.5 இது 4.5, இது 2 ஓம். அப்ப 6.5 விளைவில் தடை, 6.5 வோல்ட் அளவு. அப்படின்னா என்ன? 1 ஆம்பியர் ஓடும். உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு லேசான வில்லினால் இணைக்கப்பட்டுள்ள A, B எனும் இரு சர்வசமமான குச்சிகள் சீலிங்குடன் இணைக்கப்பட்டுள்ளன. ஒரு இலையிலிருந்து தொங்கவிடப்பட்டுள்ளன. தொடக்கத்தில் தொகுதி ஓயில் இருக்கும் அதே வேளை பின்னர் இலை சடுதியாக அருகின்றது. இலை அருந்து உடனடியாக பின்னர் மேலே உள்ள குச்சியின் கீழ்முக திசையில் உள்ள ஆர்முடுகள் ஜாதாக இருக்கும். இப்ப இங்க இருக்கீங்களா, இதே இது ஒரு சிலிங்கி, இது பி, இது சடனா தானே வருது. இங்க வந்து ஒரு எம்ஜி என்ற விஷயம் இருந்திருக்கும். அப்ப இதை வந்து எம்ஜின்னு இழுத்து கொண்டிருக்கும். இதுலயே ஒரு எம்ஜிஎன் இருக்கும். இதுல 2mg என்ற ஒரு இழுவை வந்து இருந்திருக்கும். இந்த 2mg ஒன்று சடனா கட் ஆனதும் அது வந்து அப்படியே கீழே போகுது. இங்க கீழே போய்க்கல, இது கொஞ்ச நேரத்துக்கு அசையாம இருக்கும். இது 2mgயோட வந்து விழுந்து, இது ஃபர்ஸ்டா விழுந்து இதோட பட்டு இதையும் பிறகு எம்ஜியோட கொண்டு போவோம். இப்ப இதுல வந்து என்ன, எம்ஜி என்ற 2mg என்ற ஒரு விஷயம் வந்து தொடக்கத்துல இருக்கும். என்ன விட 2mg என்ற விஷயம். அப்ப 2g என்ற 6 முடுகள்ல இருக்கும். இது 5வது விடை. 42வது உயரம் எற்றிய உடைய ஒரு நிலைக்குத்தான கொள்கலத்தில் உயரம் வைக்கு நீர் உள்ளது. மேலிருந்து பார்க்கும் போது கொள்கலத்தில் அரைவாசி நீர் இருப்பதாக அவதானிக்கப்படுகின்றது. நீரின் முறிவுச்சீட்டி 4/3 ஆகும். வையின் பெருமானம் யாது? இதுல இது ஹெச் உயரம், இது வந்து வை உயரத்துக்கு இருக்குது. ஆனா மேல இருந்து பாக்கல என்ன, அரைவாசிக்கு இருக்க மாதிரி இருக்கு. இப்ப இந்த தூரம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமாடா? இது வந்து y தூரம், இது வந்து h தூரம்டா. h மைனஸ் y என்ற ஒரு தூரம் அரைவாசிக்கு இருக்குதா சொல்லுது. அப்ப தோற்றாளம் h மைனஸ் y என்று தான் வரப்போகுது. அப்ப முறிவு சுட்டி சமன் உண்மை ஆழத்தின் கீழ் தோற்றாளம் என்று வரும். h என்று போடுறேன். இப்ப முறிவு சுட்டி என்னன்னு சொல்லியிருக்கு? முறிவு சுட்டி 4/3. உண்மை ஆழம் வந்து y, தோற்றாளம் வந்து h மைனஸ் y. எப்படி போடணும்டா, y ஆழத்துக்கு இருக்குது பாத்திரம் தெரியும். அப்ப இங்க ஒரு எக்ஸ் என்ற ஒரு ஆழத்துக்கு இல்லாத மாதிரி இருக்குது. அதே சமயம் மேலே இருந்து பாக்கல பாத்திரத்தின் அரைவாசிக்கு இருக்குண்டா, பாத்திரம் அரைவாசினா நிரம்பினதும் நிரம்பாத அளவும் சமனா இருக்கும். அப்பல நிரம்பாத அளவு எவ்வளவு? நிரம்பாத அளவு y மைனஸ் h. y மைனஸ் hண்டா, சாரி h மைனஸ் y, h மைனஸ் yண்டா அதை இங்க நேர வேற இடலாம். இப்ப 4h மைனஸ் 4y சமன் 3y. அப்படின்னா 4h சமன் 7y. அப்ப
y சமன் 4h/7 4வது விடை. 43வது உருவில் காட்டப்பட்டுள்ள சுற்றை கருதுக. 12 வோல்ட் பேட்டரிக்கு அகத்தடை இல்லை. மாறுந்தடை 6ஐ 0 தொடக்கம் 100 வரைக்கும் மாற்றலாம். புள்ளி ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள அழுத்த வித்தியாசத்தை அளப்பதற்கு ஒரு இலட்சிய மைய 0 வோல்ட்டுமானி பயன்படுத்தப்படுகின்றது. 6உடன் வோல்ட்டுமானி பயன்படுத்தப்படுகின்றது. 6உடன் வோல்ட்டுமானி வாசிப்பு வியின் மாறலை மிகச்சிறந்த வகையில் வகை குறிப்பது. இப்ப இது 12, இது 60, இது 20. அதுக்கப்புறம் இவ்வளவு 100. இங்க வோல்ட்டுமானின்ற மைனஸ் இருக்கு, இது பிளஸ். முதலாவது வோல்ட்டுமானி இங்க தொடக்கல, இதுல பூச்சி அழுத்தம் தான். இங்க 60, 20, 80, 12 வோல்ட் 80. இப்ப 20 வோல்ட் குறுக்க உள்ளதா பார்க்கலாம். 4 3 வோல்ட் 3 வோல்ட். இங்க பூஜ்ஜியம், எங்க மைனஸ் இணைச்சிருக்கு? 3 வோல்ட்டுக்கு நேரம் மைனஸ் இணைச்சிருக்கு. அப்ப -3 வோல்ட்ல தொடங்கணும். அப்படி -3 வோல்ட்ல தொடங்குறா 1வது விட இல்லாட்டி 5வது விடை. அதுக்கு அடுத்தது எப்ப 0 வோல்ட் வருதுன்னு பார்க்கணும். எப்ப 0 வோல்ட் வரும்? இதுல இந்த 100 ஓம் தடைக்கு குறுக்க 3 வோல்ட் வரைக்கல. இப்போ 3 வோல்ட் சமன் ஒரு 6 தடை 100 ஓமுக்கு குறுக்க என்ன 12 வோல்ட். ஓகே. ஓகே, அப்படி என்னது 300/12 வரும். அப்படின்னா 100/4 R சமன் 25 வரும். 25 ஓம் கேட்கல, இந்த 25 ஓம் கிட்ட வரைக்கும்தான் வோல்டேஜ் 0 வரும். இப்ப 1ஆவதையும் 5ஆவதையும் பாத்தீங்கன்னா 5ஆவதுல 50 ஓமுக்கு தான் 0 வருது அந்த மயக்காட்டி இருக்கு. அப்படி என்றா 5வது புலை, 1ஆவது தான் விட. காட்டப்பட்டுள்ள தொகுதி 44ஆம் கேள்வி. காட்டப்பட்டுள்ள தொகுதியில் ஒரு நீட்ட முடியாத லேசான இழையினால் தொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொன்றினதும் திணிவு எம்மான ஒரு இரு சம திணிவுகள் ஒரு சீரான வேகத்துடன் இயங்குகின்றன. கப்பி லேசானதும் உராய்வில்லாததும் ஆகும். சாய்தளத்தின் திணிவு எம்மிக்கும் இயக்க உராய்வு குணகம். இப்ப லேசான இழையண்டா இங்க இருக்கிற இழுவை எல்லா இடமும் போகும். இதுல வேற இழுவை தாக்குதோ இல்லத்தானே? இப்ப இங்க எம்ஜி என்றா இதுல எம்ஜி, இங்கே எம்ஜி என்ற விஷயம் தான் தாக்க போகுது. சீரான வேகத்தோட இயங்குது. சீரான வேகத்தோட இயங்குதுன்னா என்ன அர்த்தம்? இது இந்த விஷயம், இந்த திணிவு இருக்குல்ல, திணிவுன்ற விஷயம் ஒன்றே திணிவால வார இந்த உராய் விஷயம், இந்த திணிவால வார விஷயம் எல்லாம் எல்லாத்தையும் ஒன்று சமப்படுத்தா போகுது. இப்ப இது டீட்டாண்டா, இது எம்ஜி கொஸ் டீட்டா. இந்த திசை நோக்கில இயங்குது. அப்ப ஓகே, அப்படின்னா இங்கால் திசை எம்ஜி கொஸ் டீட்டா தானே, கீழ் நோக்கி இழுக்குதுண்டா மேல் நோக்கி போகுதுண்டா இங்கால் திசையில ஒரு உராய் விசை எஃப் பெற போகுது. அப்ப எஃப் என்ன? உராய் விசை எஃப் பிளஸ் இது எம்ஜி சைன் டீட்டா. ஓகே, எந்த திசையை நோக்கி இயங்குன்னு சொல்லியிருக்கு? காட்டப்பட்டுள்ளதையும் நீட்ட முடியாத லேசான விளைவினா தொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு திணிவு ஓகே. அப்படின்னா இது இந்த விசை கூட வேற இருக்க போகுது, மேல் நோக்கி இயங்குறதா பார்ப்போம். இப்ப இது எம்ஜி சைன் டீட்டா. அப்ப எம்ஜி சைன் டீட்டா பிறகு உராய் விசை என்ன மேல் நோக்கி இயங்குதுன்னா இங்கால வருது பிளஸ் மியூ ஆர் எம்ஜிக்கு சமனா இருக்க போகுது. அப்ப இதை இங்கால ஒன்று கழிச்சிரண்டா மியூ ஆர்
எம்ஜி மைனஸ் எம்ஜி சைன் தீட்டாண்டு வரும். ஆர் வந்து என்ன, எம்ஜி கொஸ் தீட்டா. அப்ப மியூ ஆர் வந்து எம்ஜி கொஸ் தீட்டா. இப்ப எம்ஜி மைனஸ் எம்ஜி சைன் தீட்டாண்டா. இதை எங்கால வந்து பிரிச்சனண்டா, எம்ஜி எல்லாம் பட்டுப்பட மியூ சமன் 1 மைனஸ் சைன் தீட்டாவின் கீழ் கொஸ் தீட்டாண்டு வரும். எத்தனையாவிட, மூன்றாவது விடை. அடுத்த 45வது, 1200 கிலோகிராம் துணிவுள்ள ஒரு மோட்டார்க்கா 22 கிலோவாட் என்ஜின் வலுவுடன் கிடையான நேர் வீதியில் மாறாக்கல் 20 மீட்டர் செகண்ட் செல்கின்றது. சர்வசமமான ஆனால் மூன்று வாய்க்கு சேர்ந்த ஒரு நேர் வீதியில் அதே கதியில் ஏறுவதற்கு மோட்டார் காரின் என்ஜினின் வலு யாதாக இருக்க வேண்டும். பைசான் 3 எடுத்துக்கொள்ள ஆரயங்களில் அளக்கப்படும் சிறிய கோணங்கள் தீட்டாக்கு சைன் தீட்டா சமன் தீட்டா என எடுத்துக்கொள்க. இப்ப எக்ஸ்ட்ரா வேல்யூவா பார்ப்போம். இந்த சாய்வுல போயக்குல வர எக்ஸ்ட்ரா வேல்யூ. இப்ப பி சமன் எஃப் இன்டு வி. எஃப் வந்து எம்ஜி சைன் தீட்டா, வி வந்து சொல்லியிருக்கு 20. எம்ஜி எவ்வளவு, 1200 கிலோ வேண்டா, 12 தர 10 நியூட்டன். சைன் தீட்டா என்ன, 3 பாக, அது ஏரேனுக்கு மாத்திர வேண்டாம், 3 இன்ட்டு 2π வந்து 360 வாயல்லோ. அப்ப 3 வாய்க்கு இவ்வளவு ஏரையன். இதை வந்து சிறிய கோணங்களுக்கு அதுக்கு சமநாடுக சொல்லியிருக்கலோ, நேரவே எப்படி போடலாம். பி வந்து 20. அப்ப 12 3 பட்டு படிச்ச 36. இது 10 இது வட்டுப்படும். அதுக்கடுத்து இது வந்து 3 6 6 2 12 கிலோவாட்ஸ் வந்து 12 கிலோவாட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரப்போகுது இப்படி ஏறுறதுக்கு. அப்ப நார்மலா எவ்வளவு தேவைப்படும், 22 கிலோவாட்ஸ். இப்ப 12 கிலோவாட்ஸ் எக்ஸ்ட்ராண்டபடியா 34 கிலோவாட்ஸ் என்பது சரியானபடியாக இருக்கும். சரிடா. இப்ப கீழே தரப்பட்ட மெய்நிலை அட்டவணையின் மூலம் வகை குறிக்கப்பட சுற்றியாது. இப்ப எப்ப ஒன்று அவுட்புட் பாருண்டு வாப்பா. ஏ பாரும் பி பார் இருக்கல வந்து ஒன்று அவுட்புட் பிளஸ் ஏ பி பார், இந்த ரெண்டு நிலையிலேயும் தான் அவுட்புட் வந்து என்ன பிளஸ் இருக்கணும். அதாவது ஒன்று வரணும் அவுட்புட். முதலாவது வந்து இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஏ பார், அதே வந்து இங்க வரைக்கும் இது ஏ பார், இது வந்து பி. இப்ப இது ஏ பார் டாட் பி முழுவதின் பார் ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் இது ஏ பார், இங்க பி, இது ஏ, இது ஏ பி பார் ரெண்டு பேரும். அப்ப இதுல வாரம் வந்து ஏ பார் டாட் பி முழுவதின் பார் டாட் ஏ பி பார் முழுவதின் பார். இப்படித்தான் அந்த விளைவில் வரப்போகுது. இப்ப அந்த சுருக்கலின்படி என்ன, பார் இருந்துச்சுன்னா ரெண்டுக்கும் தனித்தனிய பாரை விட்டுட்டு பிளஸ்ஸா கூட்டலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா நான் இதை கூட்டினேன்டா, இப்ப இந்த சுற்றாளி, இப்ப இதை சுற்றாளிக்கிறேன். இப்ப அவுட்புட் தெரியும் தானே, ஏ பார் பார். சரி, இதை வாசிக்கிறது சரி. இப்ப அவுட்புட் தெரியும் தானே, அவுட்புட்டை வந்து எழுதுறேன் ஏ பார் டாட் பி முழுவதின் பார் டாட் ஏ பி பார் முழுவதின் பார். இதை வந்து நான் பிரிச்சேன்டா, ஏ டாட் பி பார் பார் அதுக்கும் பார் பிளஸ் ஏ பி பார் பார் ரெண்டு பேரும். இப்படி பிளஸ் கேட்கல, இந்த ரெண்டையும் தனித்தனியா போடலாம். அப்ப ஏ பாரும் பி பார், இந்த பார் பார் கேன்சல் ஆச்சுட்டா ஏபி பிளஸ் இந்த பாரும் கேன்சல் ஆச்சுட்டா ஏ பார் டாட் பி என்று வரும். அப்ப இதுல பிய வெளியில எடுத்தனண்டா பி வந்து ஏ பார் பிளஸ் ஏ என்று வரும். ஏ பார் பிளஸ் ஏ என்ன, ஏ ஒன்றா இருந்துச்சுன்னா ஏ பார் பூஜ்ஜியமா இருக்கும். ஏ பார் பூஜ்ஜியம், ஏ ஒன்று பூஜ்ஜியம் இருந்துச்சுன்னா ஏ பார் ஒன்றா இருக்கும். அப்ப கட்டாயம் இது இந்த விளைவில் வந்து ஒன்றுதான். அப்ப இதுக்கு விட வந்து பி என்று வரும். ஆனா எங்களுக்கு தேவை வந்து ஏ பார் பி பார் பிளஸ் ஏ பி பார் என்றது. இப்ப முதலாவது இல்ல, இப்ப அதை வெட்டலாம். ரெண்டாவது பார்ப்போம். ரெண்டாவது பாத்தீங்களாண்டா இது ஏ பார், இது வந்து பி பார், இது ஏ பார் டாட் பி பார் முழுவதின் பார், இது வந்து ஏ டாட்
பி பார் முழுவதுண்ட பார் ரெண்டு வரும். இவ்வளோத்தையும் கூட்டினோம்டா ஏ பார் டாட் பி பார் முழுவதின் பார் டாட் ஏ பி பார் பார் இவ்வளோத்துக்கும் பார் போட வேண்டி வரும். சரியா? இதன் அவுட்புட்டை நான் எங்களை தனி எழுதுறேன். இதன் அவுட்புட் வந்து ஏ பார் டாட் பி பார் முழுவதன் பார் பிளஸ் டாட் ஏ பி பார் பார் முழுவதன் பார் ரெண்டு வரும். இதை நான் இப்ப சுருக்கினேன்டா ஏ பார் பி பார் பிளஸ் ஏ பி பார் ரெண்டு வரும். ஓகேயா? இதுல இருந்து எதை எடுக்கலாம்? பி பாரை வெளியில் எடுத்தா ஏ பார் பிளஸ் ஏ என்று வந்தா விளைவில் வந்து பி பார் என்று வரும். அப்படி என்றால் இந்த விடை பிழையானது. இதையும் அளிக்கலாம். அடுத்தது மூன்றாவது சுற்றுக்கு வந்தேன்டா. ஓகே, இது ரெண்டாவது சுற்று. மூன்றாவது சுற்று மாறி எழுதி போட்டேன். சரி, இப்ப ரெண்டாவது சுற்று பார்ப்போம். வருங்கடா. இதுல விளைவில் வந்து பி பார வெளியில எடுத்தோம்டா ஏ பார் பிளஸ் ஏன்னு தான் பெறப்போகுது. இப்ப பி பார் ஒன்றா இருந்தாலே உண்டு. அப்படின்னா இதுல கீறி இருந்தது என்ன? ரெண்டாவது சுற்றுல ரெண்டாவது சுற்று தான் சரியான விடை. சாரி, இதுல கீறி இருந்தது மூன்றாவது சுற்று, ரெண்டாவது சுற்று இது. அப்படின்னா பி பாருன்னு நாங்க முதல்ல விடை எடுத்துட்டோம் இல்ல, அப்படின்னா அதான் விட மூன்றாவது சுற்று தான். மிச்சம் எல்லாத்துக்கும் நீங்க போட்டு பாருங்கடா. இப்ப சுருக்களுக்கு ஷார்ட் ஃபார்ம் சொல்லித்தாரேன். இப்ப ஏ பிளஸ் ஏ பார்ன்றது எப்பவுமே ஒன்றாதான் இருக்கும். பிறகு ஏ டாட் பி முழுவதின் பார வந்தது அங்க ஏ பார் பிளஸ் பி பார்ன்னு எழுதலாம். அதே மாதிரி ஏ பிளஸ் பி முழுவதின் பார ஏ பார் டாட் பி பார்ன்னு எழுதலாம். இதுக்கெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கோம்டா, டக்குன சுருக்கிறதுக்கு உதவும். ஓகே, 47வது உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு பக்க நீளம் 0.5 மீட்டரான சமபக்க முக்கோணி கடத்தும் தடம் சீரான வேகம் v சமன் 0.5 மீட்டர் செகண்ட் -1 உடன் பாய அடர்த்தி 0.1 டெஸ்லா உடைய ஒரு சீரான காந்தப்புலம் பிரதேசம் இருக்கும் பிரதேசத்தை கடந்து செல்கிறது. தடம் புலத்தின் நிலை புகும் போது தடத்தில் தூண்டப்படும் உயர்ந்த மின் இயக்க விசையும் பெருமனும் ஓட்டத்தின் திசையும் முறையே. தடம் உள்ளுக்குள்ள போயக்கலையாண்டாடா கூடிக்கொண்டு போகுது. இது இருக்கல்லோடா, இது வரைக்கும் இது விளிம்பு வரைக்கும் கூடிக்கொண்டு போகும். இது உள்ள வந்ததுன்னா ரெண்டு மெதிர திசையில வந்து 0 ஆக போகுது. இப்ப இதுண்ட விளைவுள் நீளம் வந்து என்ன? இந்த நீளமா தான் இருக்கும். அது இந்த ஒரு பக்கத்துல நீளம். இப்ப இ சமன் பி எல் வி. வியோட 0.1 எல் சொல்லியிருக்கு என்ன? 0.05 மீட்டர். நகர்ற வேகம் வந்து 0.5 மீட்டர் செகண்ட் -1. இதை சுரிச்சிக்கினீங்கன்னா 2.5 மில்லி வோல்ட் வரும். இப்ப திசைவாக போறான். என்ன? பிளம்பிங்கின் விளக்கை விதி இயக்கம் புலம் வந்து உள்நோக்கி. அப்படின்டா மின்னியக்க விசை மேல் நோக்கி இருக்க போகுது. மேல் நோக்கிண்டா இப்படி இருக்கும். இந்த திசையில மின்னோட்டம் இருக்கும். இடஞ்சுழியில முதலாவது விடை. 48வது உருவில் ஒரு ஓட்டம் ஐயை கொண்டு செல்லும் ஒரு கடத்தும் கம்பி காட்டப்பட்டுள்ளது. கம்பிக்கு அதன் நீளத்தின் வழியே மாறு மேலே உள்ள ஒரு சீரற்ற வட்ட குறுக்கு வெட்டு உள்ளது. கம்பியின் இடது நுனியில் இருந்து அளக்கப்படும் நீளம் எக்ஸுடன் கம்பியின் இலத்திரன் நகர்வகம் வீடியின் மாறலை மிகச்சிறந்த வகையில் காட்டுவது. என்ன? ஐ சமன் வாணி. ரைட்டோ, ஐ சமன் வாணி என்ன சமன்பாடு? வி சமன் ஐங்கு ஏ எண்ணி. இதுல பாத்தீங்களாண்டாடா ஏ வந்து சீரா குறைஞ்சு கொண்டு போகுது. ஆனா 1/ஏக்கு தான் நேர் சமம். இப்ப இப்படி கூடி கொண்டு போகணும். கூடிட்டு திரும்ப ஏ வந்து கூடியக்கல திரும்ப குறைஞ்சு அந்த பெருமானத்துக்கே வரும். இடையில அந்த ரெண்டாலையெல்லாம் இடையில கேப் விழுது. இன்ஃபினிட்டிக்கெல்லாம் போகாது, ஒரு பெருமானத்துல நிற்குமே. இது வந்து 0 தானே.
அப்ப ரெண்டாவது வந்து வராது, ஓராவது வராது, ஏன்னாடா சீரா கூடி குறையுது. மூன்றாவது நாலாவது ஒன்று பாத்தீங்களாடாடா, மூன்றாவது வேணும்னா பூஜ்ஜியத்துல இருந்து தொடங்குது. மின்னோட் பூஜ்ஜியமா இருந்துச்சுன்னா அங்க மின்னோட்டமே ஓடி இருக்காது, இலத்திரங்க இருந்திருக்காட்டி கரண்ட் இருந்திருக்காது. அப்ப என்ன, நான்காவது தான் சரியா இருக்கும். 49வது, ஆரை ஏ உடைய ஒரு சிறிய கடத்தும் கோலம் ஒரு பிசுக்கு திரவத்தின் ஓய்விலிருந்து விழுகின்றது. கோலம் அதன் முடிவகத்தை அடையும் போது பிசுக்கு விசையின் மூலம் செய்யப்படும் வேலையின் வீதம் விகித சமனாக இருப்பது. அப்ப செய்யற வேலை வந்து பி சமன் எஃப் இன்டு வி. எஃப் தெரியும், 6π ஏ இன்டு வி. அடுத்தது வேகம் வி. இந்த வி வந்து முடிவு வேகம் இல்லோ. 6π ஏ வி நோட் முழுவதின் வர்க்கம். வி நோட்டுக்கு சமன்பாடு என்றா வி நோட் சமன் 2a வர்க்கம் d மைனஸ் ரோ g இன்கு 9 இது v வந்து ஆரைண்ட வர்க்கத்துக்கு ஏமாசிமன் நேர் விகித சமன். அதே சமயம் இங்க வந்து வி நோட்டுன்ற வர்க்கம்டா ஆரைண்ட வர்க்கமா வரப்போகுது. அப்ப ஏண்ட 4ஆம் அடுக்கு, இங்க ஏண்டா ஏண்ட 5ஆம் அடுக்குக்கு, மிச்சம் எல்லாமே மாறிலியா இருக்கீங்கள, ஏண்ட 5ஆம் அடுக்குக்கு நேர் வீத சமனா இருக்கும். ஓராவது விடை. ஐம்பதாவது, ஒரு சீலிங்கிலிருந்து தொங்கோடப்பட்டுள்ள திணிவு எம்ஐ உடைய உராய்வில்லாத விசேடமாக செய்யப்பட்ட ஒரு தனிக்கப்பி R(R)/2 எனும் ஆரைகளை உடைய இரு பகுதிகளை உடையது. ஒருவில் காட்டப்பட்டுள்ளவாறு இரு லேசான நீட்ட முடியாத விலைகள் கப்பியின் ஒவ்வொரு பகுதியையும் பற்றி சுற்றப்பட்டிருக்கும். அதே வேளை சுயாதீன நுனிகள் ஒவ்வொன்றும் திணிவு எம்ஐ உடைய இரு குச்சிகள் தொங்கோடப்பட்டுள்ளன. அச்சை பற்றி மொத்த ஜடத்துவ திருப்ப மையானது 3/4 mr²இனால் தரப்படுகின்றது. குச்சி ஓயிலிருந்து விடுவிக்கப்படும் போது கம்பியின் கோண ஆர்முடுகள் யாது? கப்பியின் கோண ஆர்முடுகள் கேட்டிருக்கு. இது வந்து R/2, இது வந்து R, இது எம் திணிவு, இதுவும் எம் திணிவு. அப்ப இதெல்லாம் தானே அந்த திருப்பம் கூட இருக்கு. அப்ப இதான் கீழே போகுது. அப்ப முதலாவது இந்த நிலைக்கு பார்த்தனா mg மைனஸ் இதை வந்து T1 எடுக்கிறேன். T1 mg மைனஸ் T1 வந்து என்ன, MAக்கு பதிலா MR alpha எடுக்கிறேன். அதுக்கு பிறகு இதுக்கு பார்த்தேன்டா இதுல T2 எடுத்தா T2 மைனஸ் mg சமன் m R/2 alpha. ஓகேயா? அதுக்கு பிறகு கப்பின திருப்பத்துக்கு எடுக்கிறேன். டோ சமன் f இன்டு R தானே. டோ வந்து என்ன, I alpha. டோ சமன் I alphaண்டா I வந்து தந்திருக்கு 3 சரி, டோ சமன் I alpha சமன் f இன்டு R. ஓகே, I தந்திருக்கு என்ன, 3/4 mr வர்க்கம், அல்பா தான் காணணும், சமன் முறுக்கம் T1 இன்டு R, T1 இன்டு R பிளஸ் சாரி இது என்ன எதிர் திசையில T2 தாக்க போகுது. அப்ப எதிர் திசைனா மைனஸ் T2 இன்டு R/2 வரும். அப்ப எல்லாத்தின் ஆரையும் பட்டி விட்டோம்டா 4/3 mr alpha சமன் T1 மைனஸ் T2 வரும். ஓகேயா? ஓகே, இப்ப இது முதலாவது, இது ரெண்டாவது, இது மூன்றாவதுண்டா. இப்ப எல்லாத்தையுமே கூட்டி விட்டோம்டா 1 2 3 எல்லாத்தையும் கூட்டினா இது என்ன, T1 கேன்சல் அவுட் ஆகும், T1 கழிஞ்சுவோம், T2 இல்லாம போகும். அதே சமயம் இது mg, இது mg எல்லாத்தையும் கூட்டைகள் நடக்க போகுது. ஆளுங்கள் 3
ஆர் அல்ஃபா r/2 தானே 8 மினிட். ஓகேடா, இதுல என்னண்டா t/2 நாங்க மிஸ் பண்ணிருக்கிறோம். t/2 மிஸ் பண்ணிருக்கோம்டா என்ன, இவ்வளோத்தையுமே ரெண்டால பெருக்கி விட்டோம்டா என்ன, 3 mr அல்ஃபா 2t1 - t2 ரைட்டா. இதோ ஒரு சமன்பாடு எடுக்கிறேன். இப்ப 2t1 வந்திருக்கு. இப்ப இதே நாங்க 2t1 ஆகுறதுக்கு 2mg - 2t1 = 2mr அல்ஃபான்னு எடுப்போம். ரைட், ஓகே. அப்ப இப்ப எல்லாத்தையுமே கூட்டி விட்டோம்டா 1 2 3 நான் மாத்துறேன். இது முதலாவது சமன்பாடு, இது ரெண்டாவது சமன்பாடு, இதுதான் மூன்றாவது சமன்பாடு. ஓகே, 1 2 3 கூட்டினா t1 t2 எல்லாம் கேன்சல் ஆயிடும். இப்ப mg சமன் 3 mr அல்ஃபா பிளஸ் mr/2 அல்ஃபா mr/2 அல்ஃபா பிளஸ் mr அல்ஃபாண்டு வரும். எவ்வளோத்தையும் சுருக்கினாண்டா இது 3, இது 1 4, கீழே 2 6 வரும். சரியா? ஓகே, இது 2 3 4, இது 2 6 mr அல்ஃபாண்டு வரும். mgக்கு சமனா இது வெட்டப்பட்டா 3 mm வெட்டப்படும். அல்ஃபா சமன் ஓகேயா, அல்ஃபா சமன் g/3r வரும். என்ன விடை? மூன்றாவது விடை. ஓகேயா?